எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கேளுங்க, ஆமென். எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாகாலின் படைகள் எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாகாலின் படைகள் எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். சொல்லுங்க, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் ஆமென் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கேளுங்க கேளுங்க, எங்களில் அசைவாடுங்கப்பா. வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார். என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். சொல்லுங்க, மீனை கொண்டு மீட்பார். என் ஜீவன் மீனை கொண்டு மீட்பார். ஆவியே, ஆமென். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் ஆமென் ஆமென். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் ஆமென் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஏறிட்டாற்று நீ வற்றி போனாலும் வற்றாத ஜீவனதி நமக்கு உண்டு. சொல்லுங்க, வற்றி போனாலும் வற்றாத ஜீவனதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன், நான் பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன். அழைத்தவர் கரம் நடத்தும், என்னை அழைத்தவர் நம்பிக்கையோடு. ஆவியே, ஆவியே, ஆமென்.
அனலாக்கும் உங்களக்கினி ஜுவாலையே அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து சொல்லுங்க. எஸ், ஆமென். ஆண்டவருடைய அக்கினி, ஆண்டவரே எங்களை ஒன்று புடமிடட்டும் அப்பா, எங்களை ஒன்று புடமிடட்டும் ஆண்டவரே, எங்களை ஒன்று புடமிடட்டும். உம்முடைய அக்கினி, உம்முடைய ஆவியானவர், உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஒன்று புடமிடட்டும் என்று சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஓ நல்ல ஆண்டவரை துதிச்சு நம்ம அப்படியே ஒப்பு கொடுக்கலாமா? ஆவியானவரே எங்களை நிரப்புங்க, ஆவியானவரே எங்களை நிரப்புங்க. அப்போ பரிசுத்த ஆவியே, பரிசுத்த அக்கினியே எங்கள் மேல் ஊற்றுங்க. ஏசாயாவை போல நாங்களும் கதறுகிறோம். எங்கள் மேல் பரலோகத்தின் அக்கினி, எங்கள் மேல் பரலோகத்தின் அக்கினி இந்த நாளிலும் ஒன்று போடப்படட்டும் அப்பா, இந்த நாளிலும் போடப்படட்டும். சபையின் மேல் போடப்படட்டும், சபை விசுவாச பிள்ளைகளின் மேல், ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் ஆண்டவரே உம்முடைய ஆவியானவருடைய ஓ பரிசுத்த அக்கினி, பரலோக பரிசுத்த அக்கினி போடப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. கரங்களை உயர்த்தி முழு உள்ளத்தோடு கேளுங்க. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. அசைவாடும் அசைவாடும். ஆமாப்பா ஆண்டவரே எங்க மத்தியில் அசைவாடுங்க. இந்த மாலை வேளையிலும் மேல் வீட்டறையில் காத்திருந்தது போல நாங்கள் முழு உள்ளத்தோடு கேட்கிறோம் அப்பா. கேளுங்க கேளுங்க கேளுங்க, எங்க மத்தியில் அசைவாடுங்கப்பா. எங்களை பலப்படுத்தும்படியா, நாங்கள் உமக்காய் எரிந்து பிரகாசிக்கும்படியா எங்க மத்தியில் அசைவாடுங்க என்று கேட்போமா? அசைவாடும். ஆமென். அசைவாடும். ஆமென். அசைவாடும். ஆமென். எங்கள் அக்கினி அசைவாடும். நீங்க தான் அசைவாடுங்கப்பா. எங்கள் மத்தியில அசைவாடுங்கப்பா, எங்க மத்தியில அசைவாடுங்க, எங்க மத்தியில அசைவாடுங்க. நல்ல கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி எனக்காக யாவும் செய்து முடிக்கும்
என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. ஒரு நம்பிக்கையோடு சொல்லுங்க, கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கினீரே அப்பா. வார்த்தையால் தான் உருவாக்கினீர். என் வாழ்விலும் அந்த வார்த்தையால் நீர் சொன்னதை உம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுவீர். நம்பிக்கை உள்ள பிள்ளைங்க முழு உள்ளத்தோடு கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லலாமா? சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை. நம்பிக்கையோட கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவா எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எத்தனை பிள்ளைங்களுக்கு நம்பிக்கை உண்டு? என் தேவன் என் வாழ்வில் அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக மட்டுமே, தீமைக்காய் தேவன் ஒன்றும் என் வாழ்வில் அனுமதித்ததில்லை. என்னை நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன் என் வாழ்விலும் செய்து முடிப்பார். நம்பிக்கையோடு சொல்லுவோம். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. சொல்லுங்க, நன்மைக்காக நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்காக யாவும் செய்து முடிப்பீ. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்காக யாவையும் செய்து முடிப்பீ. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. நம்பிக்கையோடு தேவ பிள்ளைங்க சத்தமா, தேவ பிள்ளைங்க சத்தம் உயர்த்தி ஒரு முறை கூட
உங்க கைகள். எஸ், நம்பிக்கையோடு இருதயத்தில் இருந்து அந்த வார்த்தை வரட்டும். ஒரு முறை கூட, உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. நம்பிக்கையோடு சந்தோஷமா, இயேசுவால் கூடாதது எதுவும், என் இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. கரங்களை உயர்த்தி, என் இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. விசுவாசத்தோடு அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, அப்பாவை பார்த்து ஒரு விசை கூட அப்படியே உள்ளத்துல இருந்து சொல்லுங்க. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. எவ்வளவு அருமையான தெய்வம்! அனுமதித்ததெல்லாம். வாயை திறந்து, நீங்க வாயை திறந்து சொல்லுங்க. நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கு யாவும் நம்பிக்கையோடு நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவையும் செய்து முடிப்பே. உங்க கைகள். ஓ க்ளோரி, ஆமென். எஸ், சொல்லுங்க சொல்லுங்க. அறிக்கை இடும்போதே அந்த வல்லமை மிக்க கரம் நமக்கான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. எஸ், நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சொல்லுங்க சத்தமாய். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும். அப்பா, உங்க கைகள் குறுகவில்லை. ஆமென் ஆண்டவரே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. அப்பா, இயேசுவே, உம்மால் கூடாதது எதுவும். சொல்லுங்க சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. எஸ், ஓ க்ளோரி. சொல்லும் போதே நீங்க அறிக்கையிடும் போது சர்வ வல்லவருடைய கரம் உங்களுக்கு அனுகூலமாய் கிரியைகளை செய்கிறது. ஓ, எந்த நெருக்கத்தில் நான் துவண்டு போனேன் என்று நினைத்தாயோ தேவ பிள்ளையே, அந்த நெருக்கம், இந்த பாடுகள் தேவன் அனுமதித்தது நன்மைக்காகவே. விசுவாசம் உள்ள பிள்ளைங்க கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஒரு நம்பிக்கையோடு ஒரு ஆர்ப்பரிப்போடு, என் இயேசுவால் கூடாத எதுவும் இல்லை. என்ன அழகான வார்த்தை! நம்பிக்கையோட சொல்லுங்க. இயேசுவால் கூடாதது எதுவும். என் வாழ்க்கையில என்னதான் நடக்கட்டும் அப்பா, என் வாழ்க்கையில என்னதான் நடக்கட்டும் ஆண்டவரே, இந்த தைரியம் நமக்கு இருந்தாலே போதும். வாழ்க்கையில நம்ம சோர்ந்தே போக மாட்டோம். எத்தனை பிள்ளைகளுக்கு ஆமென் சொல்ல முடியும்? இந்த நம்பிக்கை இருந்தா போதும். என் வாழ்க்கையில என் தேவன் அனுமதிக்காமல், என் தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் நடப்பது இல்லை. அவர் ஆதினதின் வேளையில் நேர்த்தியாய் என் வாழ்வில் செய்ய வல்லவர்.
அபிரகாமுக்கு செய்தார், ஈசாக்குக்கு செய்தார், யாக்கோபுக்கு செய்தார் என்று வாசிக்கிறோம். ஆனால் என் தேவ பிள்ளையே, என் ஜனமே, நமக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்கட்டும். அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் வாழ்க்கை முடிந்தது. இன்று என்னிலும் உன்னிலும் தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். அதே காரியங்கள் இன்று நம்மில் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். கரங்களை தட்டி நம்பிக்கை உள்ள பிள்ளைங்க ஒரு உரத்த சத்தத்தோடு ஒரு ஆண்டவரை ஆர்ப்பரிப்போடு 2 நிமிஷம் ஆர்ப்பரிக்கலாமா? நல்ல கரங்களை தட்டி நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே, உடைய சமூகத்தில் இன்றைக்கும் ஏதாவது துக்கத்தோடோ வேதனைகளோடோ நாளைக்கு என்ன செய்வது, இந்த காரியத்தில் என்ன செய்வது என்று ஒருவேளை ஒரு ஏக்கத்தோடு யாராவது வந்திருக்கலாம். அப்பா ஆவியானவரே, நீங்க அந்த பிள்ளைகளை தொடுங்கப்பா. ஆண்டவரே, சகோதரங்க ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒரு மாற்றத்தை காணணும். உம்முடைய வசனங்கள் புடமிடுவது போல இன்றைக்கும் புடமிடட்டும் அப்பா. எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படணும். எல்லோரும் ஆபிரகாமின் சந்ததிகளாய், எல்லோரும் ஆபிரகாமின் சந்ததிகளாய் மாறணும். சகல நன்மைகளாலும், இம்மைக்குரிய மறுமைக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நிரம்பும்படியா நீங்க வெளிப்படுங்கப்பா. ஒவ்வொருவரையும் தொடுங்க. உடைய வசனம் எல்லாவற்றுக்கும் மேலாய் வெளிப்படுகிறபடியால் நன்றி. உங்க பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஓகே, பிரைஸ் காட். பாஸ்டர் சொல்லும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வந்தது. 97வது வருடம் நான் ஊழியத்திற்கு வந்தேன். நான் ட்ரைனிங்கில் இருந்த இடத்துல ஒரு போதகர் ஒருவர் இருந்தார். அவர் டெல்லியில் ஊழியம் செய்தவர். வயது மூப்பு காரணத்தினால கொண்டு வந்து சென்னையில் வச்சுருந்தாங்க. அவர் என்னிடம் பேசும்போது சொன்னார், ஒரு நாள் திடீரென்று தேவன், நீ போய் ராஜீவ் காந்தியை பாரு அப்படின்னு சொன்னாராம். ராஜீவ் காந்தியை பார்க்கறதுக்கு அவர் போனாராம். நான் ராஜீவ் காந்தியை பார்க்கணும், என்ன காரணத்துக்காகன்னு கேட்டாங்களாம். ஏசப்பா பார்க்க சொன்னார், நான் பார்க்கணும், அவரோடு கூட கொஞ்சம் பேசணும், மிட்டு குறைங்க, அவரோடு கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னாராம். கொஞ்சம் பேச குறைங்க, கொஞ்சம் பேச குறைங்க. ஹல்லேலூயா. பேச குறைங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவை பற்றி உங்களிடத்தில் கொஞ்சம் நேரம் பேச வேண்டும். வைங்க. இயேசுவை பற்றி உங்களிடத்திலே கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னாராம். அப்போ ராஜீவ்காந்தி சொல்லி அனுப்புனாராம் பிஏ கிட்ட, நான் பெங்களூரும் தமிழ்நாடும் போகிறேன், போயிட்டு நான் அவசரமாக போகிறதில் இருக்கிறேன், கொஞ்சம் வைங்கம்மா, எனக்கு தொண்டை பிடிக்குது. அந்த பேஸை கொஞ்சம் குறைச்சிருங்க, மிட்டை குறைச்சிருங்க, பெங்களூரும் தமிழ்நாடும் போயிட்டு வரேன், வந்து எனக்கு நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன், வந்து பாருங்க அப்படின்னாராம். அவர் பெங்களூர் வந்தார். பெங்களூர் வந்து இறங்குனா அவரை ராஜீவ்காந்தியை தன் காரில் கூட்டிகிட்டு போனவர். ஒரு முறை நான் உசிலம்பட்டியில் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறேன். அந்த மீட்டிங்கில் பேசி முடித்த பிற்பாடு அவர் தான் என்னை அவருடைய காரில் மதுரைக்கு கூட்டிகிட்டு வந்தார். அப்போ அவர் சொன்ன சாட்சி, நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்போது ராஜீவ்காந்தி வந்தால் என் காரில் தான் வருவார், நான் தான் அவரை கூட்டிகிட்டு போவேன். அப்போ பெங்களூர் மீட்டிங் வந்தார், நான் தான் கூட்டிகிட்டு போனேன். ரொம்ப ஸ்நேகமாக இருந்தேன் அவர் கூட. அதனால் அவர் என்னை கேபினெட் மினிஸ்டராக மாற்றினார். நான் மினிஸ்டர் ஆனேன். அவர் வரும்போதெல்லாம் நான் கூட்டிகிட்டு போவேன். இப்போ பெங்களூர் வரும்போது நான் மினிஸ்டர், அவரை கூட்டிகிட்டு போகிறேன். பெங்களூர் மீட்டிங் முடிச்சுட்டு நேராக தமிழ்நாடு போகிறேன்னு போனார். தமிழ்நாடு போனார், ஃப்ளைட் ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்கு வரேன். மறுநாள் காலையில் டிவியில் ஃப்ளாஷ் நியூஸ் ஓடுது, பாம் பிளாஸ்ட்டு, ராஜீவ்காந்தி செத்து போயிட்டாருன்ட்டு. அல்லேலூயா.
அவருடைய ஆத்துமாவை நேசித்த தேவன் கடைசி நாள்லையாவது அவருக்கு ஒரு நல்ல வார்த்தையை அறிவிக்க இந்த ஊழியக்காரரை அனுப்பியிருக்கிறார். ஆனால் நான் தமிழ்நாடு போயிட்டு வந்து கேட்குறேன்னாரு, பொந்தாரு, திரும்பி போய் கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஒரு வாய்ப்பு கர்த்தர் தருகிறார், ஆனால் அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்து அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும். அல்லேலூயா. நானும் ஒரு ஜெப குறிப்போடு நிற்கிறேன். நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கணும். நான் பெரிய பாரத்தோடு இந்த வாரத்தில் வந்திருக்கிறேன். நாங்கள் வீட்டுக்கு மாடியில் ஒரு ஊழியம் ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த 3வது பில்லர் வரைக்கும் இருக்கும் அந்த ஹாலு. வீட்டுக்கு மேலே 2 மாதம்தான் ஆகுது. 20 பேர் வராங்க. வேறு ஒரு திருச்சபையும் நடத்துகிறேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த ஆலயத்திற்காக வாங்குவதற்கு நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். அட்வான்ஸும் கொடுத்தாச்சு. ஏற்கனவே ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் வந்து அட்வான்ஸ் போட்டுட்டான். அதை பைபாஸ் பண்ணி நம்ம ஓனர்கிட்ட பேசி, அவர் ஒரு கிறிஸ்தவர், அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் மேலே கூட்டம் நடத்துறதுக்கு எங்களுக்கு எப்போவுமே ஒரு தடையாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அந்த இடத்த எங்களுக்கே கொடுத்துருங்கன்னு சொன்னோம். சரின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவர்கிட்டையும் அவர் அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறாரு. இப்போ நாங்களும் ஒரு பாதி பணத்தை போன வாரம் தந்துட்டோம். போன வாரத்தில் நாங்கள் பணம் கொடுத்த விஷயம் அவனுக்கு எப்படியே தெரிஞ்சிருச்சு. போன வாரத்தில் அவன் ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு வந்து பக்கத்து இடத்த அளந்துக்கிட்டுலாம் இருந்தாங்க. ஆர்எஸ்எஸ்காரன் காவி வேட்டி தான் கட்டியிருப்பார். அவர் தான் வாங்கிறதுக்கு இருக்கிறார். அப்போது ஓனர் ஃபோன் எடுத்தார். பாஸ்டர், கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 32வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களோடு போராடினேன். நல்லா கவனிக்கணும். நேற்று மாலை நாம் சிந்தித்தோம், இதோ உனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்தோம். அல்லேலூயா. ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு பொதுவாக ஒரு 7 முறைகள் காணப்படுகிறது. உலகத்தில் ஒரு 7 காரியம் வேதாகமத்தில் வேத வெளிச்சத்திலையும் பார்க்கலாம். 1, தாய் தகப்பன் மூலமாய் ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அல்லேலூயா. நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைக்கிறான், வீட்டை கட்டி வைக்கிறான், சொத்தை வைக்கிறான். பிரைஸ் காட். அப்பா அம்மா மூலமாக ஒரு ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு வருகிறது. அல்லேலூயா. 2வது வேதம் சொல்லுகிறது, ஒரு ஊழியக்காரன் மூலமாய் ஒரு தேவ பிள்ளை ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஆமென். ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், நீ ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், நீ சபிக்கிறவனை நான் சபிப்பேன். சின்னவன் பெரியவனால் ஆசீர்வதிக்கப்படுவான். நாம் எல்லாரும் சிறியவர்கள் தான். நம் மத்தியிலே அழைப்பு பெற்றவர்கள் பெரியவர்கள். இப்போ அழைக்கப்பட்டவர்களாலே தேவ ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஊழியக்காரங்க மூலமா ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. அல்லேலூயா. 3வது, ஒரு மனிதன் தேவனை தேடுகிறதனால் சில ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும், ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. ஒருவேளை ஒரு மனிதனை தேவனே, அவன் நல்லவனா கெட்டவனா, வளர்ந்தானா வளரலையா, இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாலேயே கற்பத்திலேயே ஒரு மனிதனை தேவனே தன் நோக்கத்தின்படி திட்டத்தின்படி ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகள் பிறவாததற்கு முன்னமே அவர் சொல்றார், நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை நேசித்தேன், யாக்கோபை ஆசீர்வதித்தார். ஆமென். தேவனே ஒரு மனிதனை டைரக்டா ஆசீர்வதிக்கிறார். மீதி இருக்கிற 3 பாருங்க, 4 காரியம் 5 காரியம் 4 காரியம் சொல்லி இருக்கிறேன்னா 4 சொல்லி இருக்கிறேன். அல்லேலூயா. தாய் தகப்பன் வைக்கிற ஆசீர்வாதம், ஊழியக்காரர் தருகிற ஆசீர்வாதம், தேவனை தேடுகிறதுனால் ஒரு மனிதன் தேடுகிறதுனால் கிடைக்கிற ஆசீர்வாதம்,
தேவனே மனிதனை சந்தித்து கொடுக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா, ஆமென். 4 ஆச்சா? இப்போ 5வது, ஆமென், ஒரு மனிதன் உழைக்கிறதுனால, பிரயாசப்படுகிறதுனால, பாடுபடுகிறதுனால அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. வேதம் சொல்லுது, சகல பிரயாசத்திற்கும் பலன் உண்டு. ஆமென். எல்லா பிரயாசத்திற்கும் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். பாடுபடுகிறவன், உழைக்கிறவன், உழைப்புக்கு நிச்சயம் ஊதியம் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். அடுத்தது 6வது, தவறான முறையிலே கிடைக்கிற ஆசீர்வாதம். சொத்து சோகம், தவறான முறையிலே கிடைக்கிற சம்பாத்தியம், லஞ்சம் மூலமா, ஏமாற்றுவதின் மூலமா, இப்படி தவறான முறையில் சிலர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதுக்கு பேரும் ஆசீர்வாதம் தான். சாத்தான் கொடுக்கிற ஆசீர்வாதம், உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் தான். ஆனா அந்த ஆசீர்வாதத்துல வேதனை சேர்ந்து இருக்கும். ஆமென், அல்லேலூயா. வேதனை சேர்ந்து இருக்கும். பாருங்க, கன்னியாகுமரியில் எங்க விசுவாசிகள் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஒருத்தவங்க சொன்னாங்க, இப்போ புதுசாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆர்சிவில இருந்து. அவங்க சொன்னாங்க, 1 வருஷமா அவங்க போட்டு கட்டில் கிடக்கு, போட்டு ஓட்ட முடியல, அப்படியே கொண்டு வந்து போட்டுட்டாங்க. 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு சீசன்ல அவங்க போட்டு டிரைவர் சொன்னாராம், ஒரு மந்திரம் பண்ணிட்டு வந்து சில வேலைப்பாடுகளை செய்து கொண்டு வந்து போட்டில் வச்சா நல்ல மீன் கிடைக்கும்னாராம். அப்போ சரின்னு இந்த போட்டு ஓனர் கிறிஸ்தவர் தான், ஆர்சி, சரின்னு அதை செய்ய சொன்னாராம். மனைவி வேண்டாம் வேண்டான்னாங்களாம். உன் வழியை நீ பார்த்துக்கிட்டு போ, என் வழியை நான் பார்க்குறேன், தடையா இருக்காதுன்னாராம். மனைவியை மிரட்டிட்டு கொண்டு வந்து வச்சாராம். அந்த சீசன்ல 25 லட்சம் ரூபாய் லாபம் கிடைச்சிச்சான் ஒரு சீசன்ல. அல்லேலூயா. சாத்தான் கொடுத்த ஆசீர்வாதம் பாருங்க, 25 லட்சம் ரூபாய் லாபம் மட்டும் கிடைச்சிருக்கு. ஆமென். ஒரு முறை போட்டு உள்ள போகணுன்னா 1.25 லட்சம் ரூபாய், ஒரு முறை உள்ள போகணுன்னா செலவு அவங்களுக்கு 1.25 லட்சம் ரூபாய். அப்போ லாபப்பட்டு 25 லட்சம் ரூபானா எவ்வளவு டிரான்சாக்ஷன் ஆயிருக்கும் பாருங்க. அப்போ 25 லட்சம் ரூபாய் லாபம் கிடைச்சிச்சான், ரொம்ப சந்தோஷமா இருந்தாராம். அடுத்த சீசன்ல அந்த 25 லட்சமும் போச்சான். அடுத்த சீசன்ல 1.5 கோடி ரூபாய் கடன்காரனா மாறினாராம். 1.5 கோடி ரூபாய் லாக்காயி 1 வருஷமா போட்டையே ஓட்ட முடியாம இப்போ ரட்சிக்கப்பட்டு எங்க கிட்ட வந்தார். எல்லாத்தையும் உடைச்சு அவங்களுக்கு சொல்ல வேண்டியதான் சொல்லி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு போட்டெல்லாம் பெயிண்டை மாற்றி, எல்லா போட்லையும் கண்ணு போடுவாங்க, மாலை போடுவாங்க, மாலை படம்லாம் பெயிண்டிங் வச்சு போடுவாங்க. ஆனால் இந்த முறை நான் போய் ஜெபம் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நான் மாலையும் போடல, கண்ணும் போடல, எதுவும் இல்லை, முழுசா ஆண்டவர் நம்பி ஆண்டவர் பிள்ளையா இருக்கிறேன். அல்லேலூயா. சாத்தான் கொடுப்பான், கொடுக்கிறத எடுத்துருவான். ஆமென். ஆனால் கர்த்தர் கொடுப்பார், கொடுக்கிறத எடுக்க மாட்டார். அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். அப்படியே ஒரு சோதனைக்காக கர்த்தர் எடுத்தாலும் எடுக்கிற தேவன் 2 100 திரும்ப தர வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சாத்தான் கொடுக்கிற ஆசீர்வாதம் பாருங்க, அதுல வேதனை இருக்கும். அவன் கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து வலிச்சு எடுத்துருவான். ஆனா தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல வேதனையை கூட்டார். அல்லேலூயா. அப்ப உலகம் தருகிற ஆசீர்வாதம். 7வது கடைசியா, நம்மள மாதிரி என்னைய தான் சொல்றேன், நீங்க என்னையனே வச்சுக்கோங்க. நிறைய நல்ல போதகர்கள் இருக்கிறாங்க, எல்லாரையும் சொல்ல முடியாது. ஒரு சிலர் 12ல் ஒருத்தவன் யூதாஸ். 12ல் சத்தமா சொல்லுங்க, 12ல் 1 யூதாஸ். அப்போ 12,000 பேர்ல 12,000 ஊழியக்காரங்க பெங்களூர்ல இருந்தா அதுல எத்தனை யூதாஸா இருக்கும்? எத்தனை? 1000 யூதாஸ் கிடக்குங்க. அந்த 1000 யூதாஸுக்கு தான் சொல்றேன், வேதத்தை விற்று, வசனத்தை வித்து, சத்தியத்தை வளைச்சு வித்து, பணத்துக்காக, இழிவான ஆதாயத்திற்காக தேவனையே விற்கிறவர்கள். ஆமென். இழிவான ஆதாயத்திற்காக ஊழியம் செய்யறவங்க, ஆண்டவரை வச்சே விசுவாசிகளையும் சேர்த்து தான் சொல்றேன், உலக நன்மைக்காக மட்டும் தேவனை தேடுகிறவர்கள். ஆமென். உலக ஆசீர்வாதத்துக்காக மட்டும், அதைத்தான் பவுல் எழுதுகிறார். இம்மைக்காக மட்டும் நீங்கள் அவரிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் நீங்கள் மிகவும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா.
இப்படி 7 விதமான ஆசீர்வாதங்களை பற்றி, 7 விதத்திலே ஆசீர்வாதம் வருகிறதை பற்றி சொல்றேன். எழுதுறீங்களா? நோட்ஸ் எடுக்கிறீங்களா? வசன பெருவிழா அப்படின்னு உங்க பாஸ்டர் வச்சிருக்கிறார். அதனால தான் தாராளமா வசனத்தை பேசிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு வசனம் பிடிக்கும் தானே? வசனம்லாம் யாருக்கும் இல்லைல்ல? வசனத்தை சொன்னா வசனமா இருக்குன்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. யாரும் இல்லையா? ஓகே, அப்ப ரைட், அல்லேலூயா. ஆனா அடுத்து ஒன்று சொல்றேன், கடகடன்னு எழுதிக்கிடுங்க, ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு போறேன். பிரைஸ் காட். ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதித்தால், நேற்று பார்த்தோம், விசேஷித்தவனுடைய உச்சன் தலையிலே ஆசீர்வாதங்கள் வந்து இறங்கும் வைக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் அந்த விசேஷித்தவனுடைய தலை மேல, நீதிமானுடைய சிரசிலே ஆசீர்வாதங்கள் வந்து தங்கும்னா, நம்ம தலைக்கு மேல வந்து தங்குற இருக்கிற தலைக்கு மேல கர்த்தர் வைக்கிற ஆசீர்வாதம் என்ன? உபாகமம் 33:16. சீக்கிரமா வசனத்தை மட்டும் படிங்க பாப்போம், கடகடன்னு. உபாகமம் 33:16 சீக்கிரம் படிங்க. ஆசீர்வதிக்கப்படுவதாக முள்செடியில் எழுந்த அருளினவருடைய தயை யோசேப்புடைய சிரசின் மேல் இருப்பதாக. ஆமென். அப்போ நம்ம தலை மேல வந்து தங்குகிற முதலாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? முள்செடியில் எழுந்தருளின தேவனுடைய தயவு. முள்செடியிலிருந்து வெளிப்பட்ட தயவு. முள்செடியிலிருந்து யாருக்கு தயவு வெளிப்பட்டது? மோசேக்கு வெளிப்பட்டது. அந்த என்ன தயவு? மோசே இப்போ சகோதரர் மத்தியில வந்து நிற்கிறான் நியாயம் செய்வதற்கு. அப்போ ஒருத்தவன் கேட்கிறான், இஸ்ரவேலன் என்ன கேட்கிறான்? உன்னை எங்களுக்கு தலைவனா நியாயாதிபதியா நியாயம் விசாரிக்க உன்னைய வச்சது யார்ல? பிரைஸ் காட். யார்ல நீ? நேத்து அந்த எகிப்தியனை வெட்டி கொண்டு போட்டது போல இன்னைக்கு எங்களை வெட்டி கொண்டு போட பாக்குறியா? உன்னை எங்களுக்கு மேல வச்சது யாரு? போ அப்படின்றாங்க. அப்போ ஜனத்தினால் புறக்கணிக்கப்பட்டான். ஜனத்துக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஜனம் அவனை விரும்பல, தேசம் அவனை விரும்பல, இனம் அவனை விரும்பல. அவனை எதிர்த்தார்கள், அவனை துரத்தினார்கள், அவனை புறக்கணித்தார்கள். ஆனா முள்செடியிலே ஒரு அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. யாருக்காக அந்த அக்கினி எரிகிறது? எந்த மனிதன் புறக்கணிக்கப்பட்டானோ, எந்த மனிதன் ஜடத்தால் இனத்தால் துரத்தப்பட்டானோ, எந்த மனிதனை ஜனம் ஏற்றுக்கொள்ள மறுத்ததோ, அந்த ஒரு மனிதனுக்காக அந்த முள்செடியிலே ஒரு அக்கினி பற்றி எரிகிறது. அந்த அக்கினி கிட்ட போனா, நேற்று படிச்சோம், நான் கிட்ட போய் அற்புத காட்சியை பார்ப்பேன். அந்த முள்செடியில் எரிகிற அக்கினி கிட்ட அவன் போன போது அந்த அக்கினிக்குள்ள இருந்து, அந்த முள்செடியில் இருந்து ஒரு தயவு வெளிப்படுகிறது. என்ன தயவு? பார் மோசே, எந்த ஜனம் உன்னை வெறுத்துச்சோ, எந்த ஜனம் உன்னை புறக்கணித்துச்சோ, எந்த ஜனம் உன்னை ஆக்குகிறவனா, உன்னை நான் அபிஷேகம் பண்ணி அனுப்புறேன், நான் உன்னை அனுப்புறேன், நீ போ. அல்லேலூயா. இன்னைக்கும் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் யாருக்கோ பேசுகிறார். உன் தலை மேல ஒரு ஆசீர்வாதம் வரப்போது. முள்செடியில் எழுந்தருளினவருடைய தயை உன் தலைக்கு மேல வரப்போது. அந்த தயை என்ன செய்யும் தெரியுமா? எந்த இடத்துல நீ துரத்தப்பட்டியோ, எந்த இனம், எந்த ஜனம் உன்னை அற்பமாய் எண்ணினதோ, ஏற்றுக்கொள்ள மறுத்ததோ, அதே ஜனத்துக்கு முன்பாக எப்தாவா பிடித்தான் அந்த சகோதரர்கள். நீ ஓடிப்போ, உனக்கு இங்க பங்கு கிடையாது, உனக்கு இங்க சுதந்திரம் கிடையாது. எப்தாவை ஓடி போன்னு துரத்துனாங்க. எந்த எப்தாவை துரத்தினார்களோ அதே எப்தாவை அந்த ஜனம் தேடி போச்சு. அவனை அந்த ஜனத்தின் மேல் தலைவனாய், சேனாதிபதியாய் கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு உனக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்றது, எந்த ஜனம் உன்னை வெறுக்குதோ, எந்த ஜனம் உன்னை புறக்கணிக்குதோ, எந்த ஜனம் உன்னை துரத்துதோ, எந்த சூழ்நிலை உன்னை துரத்துதோ, அதே சூழ்நிலையில அதே ஜனங்களுக்கு உன்னை தலைவனா, ரட்சகனா, சேனாதிபதியா, ஜெபிக்கிறவனா, விடுதலையாக்குகிறவனா, அந்த ஜனத்திற்கு ஆசீர்வாதமா கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாத்தீங்களா? பிரைஸ் காட். இரண்டாவது ஏசாயா 35:10. 35:10.
கரெக்ட் பிரதர். அதான் ஏசாயா 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் விசேஷித்தவனுடைய உச்சன் தலைக்கு வருகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவங்க தலையில எப்பவும் மகிழ்ச்சி இருக்கும். அல்லேலூயா, ஆமென். எல்லாத்தையும் உடைச்சு சொல்ல நேரம் இல்லை, கடகடன் சொல்றேன், எழுதிக்கிடுங்க. உங்க போதகர் என்னிலும் விசேஷமானவர், நல்லா உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். ஆமென். சங்கீதம் 133:2 படிங்க, சீக்கிரம் படிங்க. 133:2. அது ஆரோனின் சிரசிலே ஊற்றப்பட்டு அவன் தாடியின் வழியாக அங்கியில் இறங்குகிற நல்ல தைலத்துக்கு ஒப்பாக சிரசிலே ஊற்றப்பட்ட நல்ல தைலம் உன் தலை அபிஷேகத்தினால நிரப்பப்படுகிற ஆசீர்வாதம். 21ஆம் சங்கீதத்தில் 3வது வசனம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அல்லேலூயா. 3வது வசனத்தில் அவன் சிரசிலே பொற்கிரீடத்தை தரிக்கிறீர். அது என்ன அந்த கிரீடம்? 6வது வசனம், நித்திய ஆசீர்வாதங்களோடு அவனை எதிர்கொண்டு வருகிறீர். தலைக்கு மேல வைக்கிறது பொற்கிரீடம், நித்திய ஆசீர்வாதம், ஆளுகை. சகரியா 3:5 சொல்லப்பட்டிருக்கு. 5வது சகரியா 3:5. ஆமென். சகரியா அதுல எழுதப்ப யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனா நின்னா, சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய வலது பக்கத்தில் நின்னா. ஆனா ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அவன் சிரசிலே, படிங்க 5, சுத்தமான பாகை. அல்லேலூயா. சுத்தமான பாகை, சுத்தமான தொப்பி, குல்லா, சுத்தம், பரிசுத்தத்தினால் உன்னை ஆண்டவர் மூடுகிற ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. பாபிலோனுக்குள்ள இருந்தாலும் தேவ சித்தத்தை செய்யக்கூடிய ஒரு பரிசுத்தமான பாகை உன் தலையில இருக்கும். 6வது யோபு 29:3. தேவன் அருளுகிற தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. விசேஷித்தவனுடைய உச்சன் தலைக்கு மேல ஒரு தீபம் எரிந்து கொண்டே இருக்கும். ஒரு வெளிச்சம் தலையில இருந்துகிட்டே இருக்கும். மண்டைக்குள்ள ஒரு வெளிப்பாடு இருந்துகிட்டே இருக்கும். அதான் நீதிமொழிகள் 31:25 சொல்லுது. அவ மணவாட்டி தலை வரும் காரியங்களை குறித்து அவள் மகிழுகிறாள். வெளிப்பாடு உள்ளவ, தரிசனம் உள்ளவ, நடக்க போறது என்னன்னு தெரியும். ஆமென். ஒரு வெளிச்சம், ஒரு தீபத்தை தலையில வைக்கிறார். யோனா 4:6 7வது சொல்லப்பட்டிருக்கிறது. தலைக்கு மேல, யோனாவின் தலைக்கு மேல நிழலை கர்த்தர் உண்டாக்கினார். ஆமனுக்கு செடியினுடைய நிழல், அந்த நிழல்ல அவன் சுகமா இருந்தான். அல்லேலூயா. தலைக்கு மேல ஒரு நிழல, இளைப்பாறுதல. நேர்மையாய் நடந்தவர்கள் தங்கள் படுக்கையில் எப்படி இருப்பாங்களாம் பாருங்க. உத்தமமா நடக்கிறவங்களை சமாதானமா, அவங்க தலைக்கு மேல எப்பவும் ஹாட்டா இருக்க மாட்டாங்க. தலையெல்லாம் சிலர்லாம் பாருங்க, சூடா இருக்கிறேன் என்கிட்ட வராத அப்படின்னா மண்டை சூடா இருக்குன்னு அர்த்தம். ஆமென். என்னால ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் எவம்லாது அப்படின்னா மண்டை சூடாயிட்டுன்னு அர்த்தம். நிழல் இல்ல மண்டையில. என்ன இல்ல? அல்லேலூயா. உலகத்துல சொல்லுவாங்க, 2 மண்டைய ஒண்ணாக்கினாலும் 2 கொண்டைய ஒண்ணாக்க முடியாது. இதெல்லாம் நிழல் இல்லாத கொண்டைகள். மாமியார் மருமக கொண்டைய ஒண்ணாக்க முடியாது. ஆமென். நிழல் இல்ல, தலையில நிழல் இல்லைன்னு அர்த்தம். இளைப்பாறுதல் இல்ல, சமாதானம் இல்ல, பீஸ் ஆஃப் மைண்ட்னு வாங்க பாத்தீங்களா? தலைக்கு மேல அந்த பீஸ், அந்த சமாதானம். ஆனா சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சன் தலையில ஆண்டவர் என்ன வைக்கிறாரா? சமாதானத்தை. ஆனா இன்னைக்கு நம்ம படிச்ச வசனத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் பாஸ்டர்? கொரிந்தியர்ல பவுல் சொல்லுகிறார், நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களோடு போராடினேன். அல்லேலூயா. இப்ப நான் இதை எதோட கனெக்ட் பண்ணி பேசும்படி ஆவியானவர் உணர்த்துகிறார் என்றால், நல்ல கவனிங்க, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தெல்லாம் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். உங்க தலைக்கு மேல கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம தலையில முடி இல்லாட்டினாலும் மூளை இல்லாட்டினாலும் இந்த ஆசீர்வாதம் இருந்தா போதும், கர்த்தர் நம்மை வாழ வைப்பார். ஆமென் சொல்லுங்க.
தலைக்கு மேல என்ன இருக்கணும்? எல்லாம் உங்க வலது கையை தலைக்கு மேல வச்சு சொல்லுங்க, என் தலைக்கு மேல. சத்தமா சொல்லுங்க, என் தலைக்கு மேல. இப்ப நான் பார்த்த 7 ஆசீர்வாதத்தையும் வைங்கப்பா. சத்தமா சொல், என் தலைக்கு மேல நிழல். நான் சொல்றத சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்றத சொல்லுங்க, என் தலைக்கு மேல நிழல், என் தலைக்கு மேல வெளிச்சம், என் தலைக்கு மேல தீபம், என் தலைக்கு மேல பொற்கிரீடம், என் தலைக்கு மேல சுத்தமான பாகை, என் தலைக்கு மேலே முள்செடியில் எழுந்தருளினவருடைய தயவு தயவு தயவு, என் தலைக்கு மேல நன்மை ஆசீர்வாதம் உண்டாவதாக. சத்தமால் ஆமென், அல்லேலூயா. அப்ப இதையெல்லாம் நம்ம மேல கர்த்தர் வைக்க நினைக்கிறார். அதனாலதான் நேத்து சொன்னேன், என்னாகமம் 24:1. ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆனா நாம் ஆசீர்வதிக்க கூடாது என்பதற்காக, ஆசீர்வதிக்கப்பட்டாலும் இந்த ஆசீர்வாதத்தை அழிப்பதற்காக ஒரு பெரிய போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தாலும், அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்தாலும், அழைக்கப்பட்டவனா இருந்தாலும், நான் விரும்புகிற நன்மையை செய்யாம விரும்பாத தீமையை நான் செய்கிறேன். ஐயோ நிர்பந்தமான மனிதன், யார் இந்த மரண சரீரத்தில் இருந்து என்னை விடுதலையாக்குவார்? இதைத்தான் அவர் சொல்றார், நான் துஷ்ட மிருகங்களோடு போராடினேன். ஒரு பெரும் போராட்டத்தை சந்தித்தேன். ஆனா இந்த போராட்டத்தில் முள்செடியில எழுந்தருளுடைய தயவு என்னை தோக்க வைக்கல. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆகையால் இங்க மட்டும் என் தலைக்கு அல்ல, என் ஓட்டத்தை முடிச்ச பின்னாலேயும் என் தலைக்காக ஒரு நீதியின் கிரீடம் காத்து கொண்டிருக்கிறது. இது என் தலைக்கு மட்டுமல்ல, பிரசன்னமாகுதல, அந்த தேவனுடைய பிரசன்னமாகுதல விரும்புகிற ஒவ்வொரு தலைக்கும் அந்த நீதியின் கிரீடம் காத்து கொண்டிருக்கிறது. நல்ல கையை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. சொல்றது புரியுதா? அதனாலதான் இந்த ஜன எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனால் நடத்தப்பட்டு அற்புதங்களை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் ஒரு இடத்துல வந்து பாளையம் இறங்கி இருக்கும்போது, இப்போ 1 சாமுவேல் 7வது என்னாகமம் 22வது அதிகாரத்துல நாம படிச்சா, என்னாகமம் 22வது அதிகாரத்துல நாம பார்த்தா 5வது வசனத்தை படிங்க. அவன் சொல்றான், ஐயா எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கையா, அவர்கள் விசாலத்தை மூடி இருக்கிறாங்க ஐயா, எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறாங்க ஐயா. நான் வேவுக்காரர்களை பார்த்து வச்சு, அடுத்த வசனம், நான் வேவுக்காரர்களை வச்செல்லாம் பார்த்தேன் ஐயா, எனக்கு புரிஞ்சது என்ன தெரியுமா? அடுத்த வசனம், அவர்கள் சாதாரணமான ஜனங்கள் அல்ல, அவர்கள் எண்ணிலும் பலவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கூட்டம் இங்க வந்து கிடக்குது. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் இங்க வந்து கிடக்குது, எண்ணிலும் பலவான்கள் ஐயா. ஆகையால் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்படுவான்னு நான் அறிவேன். அதனால நீர் வந்து இந்த ஜனத்தை சபித்திருங்க, நான் அந்த ஜனத்தை முறியடிச்சிருவேன். போராட்டம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பலமுள்ள ஜனம். பூமியின் விசாலங்களை மூடுவதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா.
பிரைஸ் காட். ஆமென். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும்படியாக ஒரு சக்தியான கூட்டமாய், ஒரு பலமுள்ள ஜனமாய் தேவன் உங்களை சந்தன விருட்சமாய் உங்களை நாட்டி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை இவ்வளவு சமீபமாக கொண்ட வேற பெரிய ஜாதி எது? தேவனை துதிக்கிற கூட்டம். ஆமென். அமெரிக்கா ஏவுகணையினால், இஸ்ரவேல் ஏவுகணையினால், ஈரானின் ஏவுகணையினால் எரிகோவை உடைத்த கூட்டம் அல்ல. துதிச்சு துதிச்சு பாடி பாடியே கோட்டைகளை உடைத்த கூட்டம். அல்லேலூயா. இந்த கூட்டத்தை பார்க்கும்போது இவனுக்கு இப்ப அலர்ஜி உண்டாகுது. இவங்க இதுக்கு முன்னால இருந்த ஜாதிகளுக்கு செய்ததெல்லாம் கேள்விப்படும் போது அலர்ஜி உண்டாகுது. இப்ப அவன் சொல்றான், இந்த ஜனம் பலமுள்ள ஜனம், இந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், நீ வந்து சபிச்சரே நான் மேற்கொள்ளுவேன். ஆமென். அப்ப இந்த ஜனம் ஆசீர்வாதமா இருக்க கூடாதுன்னு வல்லமை எப்படி போராடுகிறது பாருங்க. இதத்தான் பவுல் சொல்றார், துஷ்ட மிருகத்தோடு நான் போராடினேன். உன் ஆசீர்வாதத்துக்கு விரோதமா, உன் உச்சன் தலைக்கு விரோதமா ஒரு வல்லமை போராடுது. சில துஷ்ட மிருகங்கள் போராடுது. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள அந்த துஷ்ட மிருகங்களை எல்லாம் இன்றைக்கு உங்க காலுக்கு கீழே கர்த்தர் கொண்டு வர போகிறார். உன் கையில ஒப்பு கொடுக்க போகிறார். எது அந்த துஷ்ட மிருகம்? நான் ஒரு சம்பவத்தை மட்டும் இதற்கு ஆதாரமா எடுக்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகத்துல 7வது அதிகாரத்துல 34வது வசனத்தை படிக்கும் போது, 1 சாமுவேல் 7வது அதிகாரத்திலே 34 படிங்க. 1 சாமுவேல் 34 17:34 படிங்க. சாரி, 17:34 கரெக்ட். பின்னும் தாவீது, அதுதான் ஏன் வந்து இது பண்றீங்க, கன்ஃபியூஸ்ட் ஆகாது. அதுதான் படிங்க. தாவீது சவுலை பார்த்து, அல்லேலூயா. பவுல் சொன்ன அதே வார்த்தை இப்ப தாவீது சொன்னா எப்படி சொல்லலாம் தெரியுமா? நானும் துஷ்ட மிருகங்களோடு வனாந்தரத்துல போராடினேன். அவர் சொல்றார், நான் எபேசுவில் துஷ்ட மிருகங்களோடு போராடினேன். ஆனா இவன் சொல்றான், நான் வனாந்தரத்துல துஷ்ட மிருகங்களோடு போராடினேன். என்னப்பா போராடின? ஒரு விச ஒரு சிங்கம் வந்துச்சையா, கிழிச்சு போட்டுட்டேன். ஒரு விச ஒரு கரடி வந்துச்சையா, கொண்டு போட்டுட்டேன். இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன், இவன் கூடயும் ஒரு போராட்டம். இவனையும் நான் எதிர்க்க வேண்டி இருக்கு. இவன் எம்மாத்திரம், இவனையும் கர்த்தர் என் கையில ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஒரு விசை சிங்கத்தோடு, ஒரு விசை கரடியோடு போராடினவன் இப்போது கோலியாத்தோடு போராட வந்திருக்கிறான். துஷ்ட மிருகங்களோடு அவன் போராடினான். இந்த போராட்டம் தான் அவன் வாழ்க்கையை மாற்றியது. ஏன் எனக்கு போராட்டம் கேக்குறீங்களே? ஹலோ, போராட்டம் தான் உனக்கு மேன்மையை கொண்டு வர போகுது. போராட்டம் தான் சவுல் கொன்றது 1000, ஆனா இந்த பொடியன் கொன்னது 10000 என்று சொல்ல வைக்க போகிறது. போராட்டம் தான் இஸ்ரவேல் அத்துணைக்கும் இந்த தாவீது யார் என்பதை அடையாளம் காட்ட போகிறது. அல்லேலூயா. இந்த போராட்டம் தான் அவனை மேன்மைப்படுத்தியது. உங்க வாழ்க்கையில போராட்டம் வருதா? கவலைப்படாதீங்க. இந்த போராட்டம் தான் உங்களை மேன்மைப்படுத்த போகுது. அல்லேலூயா. நம்ம ஜெபமா ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னா போதும். ஜெபமா பாடுவீங்களா? மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. கையை உயர்த்தி ஜெபமா சொல்லுங்க. இந்த போராட்டத்துல அப்பா, நான் மனிதர்கள் முன்பாக தலை குனிஞ்சு போகா
கிருபதாங்கப்பா. ஏன் இந்த போராட்டம்னு கேட்டதெல்லாம் என்னுடைய மாம்சத்தின் பலவீனம்தான். இனி கேட்க மாட்டேன். என் போராட்டம் என்னை மேன்மைப்படுத்துவதற்காக. ஆனால் ஒன்னே ஒன்று கேட்கிறேன், நான் தலகுனியாம நிமிர்ந்து நடக்க கிருபதாங்கப்பா. சேர்ந்து சொல்லுங்க, மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க. உயர்த்தி வெஸ்டர்னே வாங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க. உயர்த்தி வச்சிடுங்க. ஸ்பிரிச்சுவல் லைஃப்ன்றது போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான். போராடிட்டே இருக்கணும். போராட்டத்தை பார்த்து பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, பின்னால போயிடாதீங்க, முன்னால போயிட்டே இருங்க. போராட்டம் வருதா, மும்போட்டு போங்க. போக போக ஒரு நாள் நீங்க முன்னால போற உங்களை அரியணையில கொண்டு போய் ஆண்டவர் நிறுத்துவார். முன்னால போராட்டத்தை பார்த்து பின்னால போகாம முன்னால போனில, முன்னால போயிட்டு இருக்கிறவன் கையை பிடிச்சு நேரா சிங்காசனத்துல கொண்டு போய் உட்கார வைப்பார். அதைத்தான் அவன் சொல்றான், ஆடுகளுக்கு பின்பாக போய் கொண்டிருந்தவன் நானு. ஆட்டுக்கு பின்னால போகும்போது தான் இந்த போராட்டங்கள். ஒரு விசை ஆடுல, ஒரு விசை சிங்கம் வந்துச்சு. ஆடுகளுக்கு பின்பாக போய் கொண்டிருக்கும் போது ஒரு விசை கரடி வந்தது. ஆனா இந்த போராட்டம், ஆடுகளுக்கு பின்பாக போன என்ன இஸ்ரவேலுக்கு தலைவனாய் தகப்பனாய் சிங்காசனத்திலே என்னை உயர்த்தி வைத்ததே. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. போராட்டத்தை பார்த்து ஸ்டக் ஆகாத, தளர்ந்து போகாத, தொடர்ந்து போ. ஹல்லேலூயா. ஒரு விசை சிங்கம் வந்தது. ஒரு விசை சிங்கம் வந்தது. 17:36 படிங்க. 1 சாமுவேல்ல 17. அந்த சிங்கத்தையும் போதும் பாருங்க, ஒரு விசை சிங்கம் வந்தது. பிரைஸ் காட். அவன் வாழ்க்கையில மட்டுமல்ல, இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த போராட்டம். ஒரு விசை சிங்கம் வந்தது. யாரு? பராக்கிரமசாலி சிம்சோன். அது வரைக்கும் அவன் பராக்கிரமசாலின்னு அவனுக்கு தெரியாது. அது வரைக்கும் அவனுக்குள்ள இருக்கிற பலன் அவனுக்கு தெரியாது. அவன் ஆஸ் யூஷுவலா வளர்ந்துகிட்டே இருக்கிறான். எல்லா பிள்ளைகளும் போல வளர்றான். ஜட வளருது, முடியில கை வைக்கல, நசரையனா இருக்கிறான். அவனுடைய அதீத பலன் எந்த இடத்திலும் வெளிப்படல. இப்போ பெலிஸ்தியரை குற்றம் கண்டுபிடிக்க, முகாந்தரத்தை உண்டாக்க ஆவியானவர் ஏவ தொடங்குகிறார். பலன் அப்பவும் வெளிப்படலை. ஏவ தொடங்கும் போது திம்னாத்துல பொண்ணை பார்த்துட்டு வந்து கூட்டிட்டு போக, இப்ப திம்னாத்தின் திராட்சை தோட்டத்தின் பக்கமா வரான். வந்தா அங்க ஒரு போராட்டம், அங்க ஒரு சிங்கம் எதிர்படுகிறது. அல்லேலூயா. எங்க சிங்கத்தை பார்க்கிறானோ அங்கதான் அவன் வாழ்க்கையில முதல் முறையா அவனுக்குள் இருந்த சூப்பர் நேச்சர் பவர், அவனுக்குள் இருந்த அதீத வல்லமை, அந்த பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துகிற வல்லமை அங்கதான் வெளிப்படுது. அவன் அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டிய போல கிழிச்சு போட்டான். யார் இந்த சிங்கம்? இந்த சிங்கம் தான் பிசாசு. எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறான். டைம் இல்ல, நிறைய பேசணும் நினைச்ச முடியல. நான் சுருக்கமா தேவையானதை சொல்லிட்டு போறேன். சரியா? இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. ஆகையால இத நான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன். அந்த சிங்கம் பிசாசு. ஆனா அவன் நம்மளை விழுங்கிற கூடாதுன்னு தான் இயேசு சிலுவையில அவன் தலைய நசுக்கினார். அவன் இப்ப வாயால விழுங்கல, வாளால விழுங்கிறதுக்கு பிளான் பண்றான். அல்லேலூயா. எதால விழுங்கிறதுக்கு பிளான் பண்றான்? அதனால தான் வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல படிக்கும்போது சாத்தான் அப்படி செய்தேன்,
தந்திரங்கள் தெரியாதவைகள் அல்லவே. சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க ரொம்ப புத்திசாலியா இருக்கலாம், நீங்க ரொம்ப ஷார்ப்பா இருக்கலாம், ஐஏஎஸ் கூட இருக்கலாம், ஐபிஎஸ் கூட இருக்கலாம். ஆனா உங்களை விட தந்திரசாலி சாத்தானாக்கும். தந்திரத்தினால தான் விழுங்க பார்க்கறான். அல்லேலூயா. சில சூழ்நிலைகளை வைத்து விழுங்க பார்க்கறான், சில மனிதர்களை வைத்து விழுங்க பார்க்கறான். நாம என்னமோ அவன் விழுங்கிட்டானா சாத்தான் வாய்க்குள்ள நம்ம கிடக்கிறோம் அப்படி நினைப்போம். அவன் நம்மளை விழுங்கும் போது, தந்திரத்தினால விழுங்கும் போது, நம்ம சாத்தான் வாய்க்குள்ள கிடக்க மாட்டோம், செல்போனுக்குள்ள கிடப்போம். விழுங்கிட்டான்னு அர்த்தம். நம்ம சாத்தான் வாய்க்குள்ள கிடக்க மாட்டோம், சினிமாவுக்குள்ள கிடப்போம். விழுங்கிட்டான்னு அர்த்தம். சீரியலுக்குள்ள கிடப்போம். ஏன் இன்னைக்கு சாயங்காலம் கூட்டத்துக்கெல்லாம் வராம நாளைக்கு காலையில வாரம் பாஸ்டர்னு சொல்றாங்க தெரியுமா? அவ்வளவும் சீரியலுக்கு முன்னாலே இப்போ போனா உட்கார்ந்துருக்கோம். நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்? 7 மணிக்கெல்லாம் புறப்பட்டு ஒரு வேனை பிடிச்சி ஒவ்வொரு விசுவாசி வீட்டுக்கும் போயிடணும். 7:30 மணிக்கு போய் இறங்கும் போது தான் தெரியும் இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்ட்டு. சீரியஸாக கிடந்தாலும் சீரியலுக்கு முன்னால் உட்கார்ற ஆளுகள்லாம் இருக்கு. ஒருத்தன் ஐசியூவில் சீரியஸாக கிடக்கிறான். அவன் கேட்குறான் பார்க்க போன ஆட்கள்கிட்ட, அந்த பொட்டி பொட்டியாக இருக்கே அதில் சீரியல் ஓடுமான்னு கேட்குறான். அது உனக்கு பிபி பிபி பி பிபி 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 பி பிபி பிபி பிபின்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் கேட்குறான், இதை கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிட்டு சீரியல் ஓடுமான்னு கேட்குறான். எப்பா இதை ஆஃப் பண்ணி சீரியலை ஓட்டுனா உனக்கு நாளைக்கு சீரியலை சங்கதான்ப்பா ஊதணும். அது அங்கே மேலேயும் கீழையும் கோடு ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால தான் மக்கா நீ மேலே போகாமல் இருக்கிற. அந்த கோடு மேலே கீழே போகாமல் ஆஃப் பண்ணிட்டா நீ மேலே போயிடுவ மக்கான்னு சொல்லணும். அல்லேலூயா. சிலருக்கெல்லாம் தேவனை தேடுறதுக்கு நேரம்லாம் கிடையாது. பிஸி 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 அப்படிதான் ஒருத்தன் வாழ்ந்துகிட்டு இருந்தானா. ஆனால் ஒரு இடத்துக்கு போகும்போது தான் ஆண்டவர் அவங்க கூட பேசுகிற மாதிரி இருந்துச்சான். ஸ்ட்ரக்சரில் படுத்துக்கிட்டு அப்படியே தள்ளிக்கிட்டே போனாங்களாம். ரூமுக்குள்ளே போகும்போது மேலே ஒரு போர்டு இருந்துச்சான், ICU. ஆண்டவர் பேசுகிற மாதிரியே இருந்துச்சான். வா மக்கா வா, இவ்வளோ நாள் பிஸியாக இருந்த வா, ICU. இந்த இடத்துக்கு போய் தான் ஆண்டவரை பார்க்கணுமா? ICU, நானும் ICU ஆண்டவரே பார்க்கணுமா? பிரைஸ் காட். நேரம் கிடைக்கும் போது ஆண்டவரை தேடணும். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். அல்லேலூயா. அதிகாலையில் அவரை தேடுகிறவன் கண்டடைவான். சொல்லுங்களேன். பாருங்க, தேவனை தேடுறதுக்கு இல்லை. ஏன்னா சாத்தான் நிறைய பேரை விழுங்கி வச்சிருக்கிறான். சினிமாவில் விழுங்கிட்டான். ஆமென். கிரிக்கெட்டுக்குள்ள விழுங்கி கிடக்கிறாங்க. உங்க ஊர்ல தான் கொண்டாட்டத்தில் எத்தனை பேர் செத்து போனாங்க? எத்தனை பேரு? 11 பேர். நல்லா தெரிஞ்சிருக்கு. அல்லேலூயா. கிரிக்கெட் நல்லா பார்ப்பல்ல? ஆமென். நியூஸில் வந்துச்சா? கங்குலி எத்தனை மக்கா அடிச்சான்? நல்லா அடிப்பான்ல கங்குலி. ஆமென். அல்லேலூயா. யோசித்து பாருங்களேன். இது 11 விழுங்கப்பட்டது. 11 மட்டும் இல்ல, அங்க ஆயிரக்கணக்கில் விழுங்கி போனதுதான். அதெல்லாம் நசுங்கி செத்து போச்சு. பிரைஸ் காட். பாருங்க, விழுங்கப்பட்டிருக்கிறாங்க. சாத்தான் விழுங்குறானா நம்ம என்ன அவன் வாய்க்குள்ள போயிடுவோம்? இல்ல, கிரிக்கெட்டுக்குள்ள போயிடுவோம், சினிமாவுக்குள்ள போயிடுவோம், பாரம்பரியத்துக்குள்ள கிடப்போம். எதுக்குள்ள? தேவனை விட்டுட்டு நீங்க வேற எதுக்குள்ளையாவது சிக்கி கிடக்குறீங்கன்னா உங்களை சாத்தான் விழுங்கி இருக்கிறான்னு அர்த்தம். எப்படி விழுங்கி இருக்கிறான்? தந்திரத்தினால. அவன் வாயால விழுங்குறதுக்கு வாய் இல்ல, தலைய நசுக்கி விட்டாரு. இப்போ தந்திரத்தினால வாளால வேற வேற காரியத்தை வச்செல்லாம் சாத்தான் விழுங்கி போட்டிருக்கிறான். ஆமென். துஷ்ட மிருகங்களோடு போராடினேன். சாத்தானோடு ஒரு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தில் எப்படி மேற்கொள்றது? வேதம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன பண்ணுவான்?
ஓடி போவான். பிரைஸ் காட். இந்த சிங்கத்தை கிழிக்க ஒரு அதீத பலன், ஒரு தைரியம் இந்த தாவீதுக்குள்ளேயும் இந்த ஆமென் சிம்சோனுக்குள்ளேயும் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் ஒரு தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர்களாயிருந்தார்கள். சிம்சோனுக்குள்ள ஒரு பிரதிஷ்டை இருந்துச்சு. என்ன அவன் தலை முடிய வெட்டக்கூடாதுன்ற பிரதிஷ்டை, ஒரு தீர்மானம். நான் இப்படி தான் வாழ்வேன், எல்லாரும் மாதிரி வாழ மாட்டேன், நான் கர்த்தருக்காக நசரேயன் அப்படின்ற ஒரு தீர்மானம் தாவீதுக்குள்ள. நான் எல்லாரையும் போல இல்லை, நான் எக்காலத்திலும் நான் தேவனை துதிப்பேன், தேவனை ஆராதிப்பேன். அவருடைய வீட்டை விட்டு என்ன பிரிக்க முடியாது, தேவனை விட்டு என்ன பிரிக்க முடியாது. அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இந்த தீர்மானம் இதுதான் இந்த சாத்தான சிங்கத்தை கிழித்து போட வைத்தது. ஆமென். உங்களுக்குள்ளேயும் ஒரு தீர்மானம் இருக்கணுங்க. எல்லாரும் போல எல்லா காரியத்திலையும் நீங்க ஃபிளெக்சிபிளா வளைஞ்சு கொடுக்கிறவங்களா, ஆமென், காம்ப்ரமைஸ் பண்ணி ஓடக்கூடியவர்களா இருக்க கூடாது. இல்ல இல்ல, நான் தீர்மானிக்கப்பட்டவன், நான் நசரேயன், நான் இப்படித்தான் வாழ்வேன், இப்படி அழைக்கப்பட்டவன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் போலையும் ஊழியர்கள் கூட்டத்தில் அதிகமாய் பேசுகிறவன் நான். ஊழியர்களை கூட விட மாட்டேன், உரிச்சு தொங்க விட்டுட்டு தான் வருவேன். இன்னைக்கு ஊழியக்காரங்க வரைக்கும் எல்லாரும் பண்ற மாதிரி போகும்போதே இவ்வளோ தருவீங்களா, அவ்வளோ தருவீங்களா, இங்கே தங்க வைப்பீங்களா, அதை செய்வீங்களா, காரில் கூட்டிகிட்டு போவீங்களா, நல்லா கவனிப்பீங்களா. 29 வருஷம் ஆச்சு நான் ஊழியத்துக்கு வந்து. எத்தனையோ மேடைகளில் ஏறி இருக்கிறேன். இதே உங்கள் பெங்களூரில் சிவாஜி நகர் ஸ்டேடியத்தில் பேசியிருக்கேன். 18,000 பேர் கூடின கூட்டம். சின்ன கூட்டங்களையும் பேசியிருக்கிறேன். ஒரு இடத்துலையும் என்னை இங்கே தங்க வைக்கணும், அது கொடுக்கணும், இவ்வளோ கொடுக்கணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், வாய்ப்பே இல்லை. ஏன்னா எனக்குன்னு ஒரு தீர்மானம் இருக்கு, அழைத்தவர் நடத்துவார். அல்லேலூயா. அன்னைக்கு தீர்மானம் பண்ண நான் கேட்க மாட்டேன், நான் எங்கேயும் கேட்க மாட்டேன், யாருக்கிட்டையும் கேட்க மாட்டேன். ஆமென். தீர்மானம் ஏதாவது ஒரு தீர்மானம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். நான் சாட்சியாக நிற்பேன், நான் இதை தொட மாட்டேன். ரேகாபின் குடும்பத்தார் இடத்திலே ஆண்டவர் சொல்றார், தீர்க்க நீ போய் பேசு, நீ அவங்கள்ட்ட போய் சொல்லு, இந்த திராட்சை ரசத்தை குடிக்க சொல்லு. அவங்க குடும்பம் பண்ண தீர்மானம் எங்கள் முற்பிதாக்கள் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, நாங்கள் இதை தொட மாட்டோம், இதை குடிக்கவும் மாட்டோம். தீர்மானம். அல்லேலூயா. யோசுவா குடும்பத்தில் கேட்டீங்கன்னா அவன் குடும்பத்தில் ஒரு தீர்மானம். என்ன தீர்மானம்? நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்படி ஒரு தீர்மானம். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் காட். தீர்மானம் தான் உனக்கு பாதுகாப்பு, தீர்மானம் தான் உன்னை பலமான மாத்தும். தீர்மானம் இல்லாத வாழ்க்கை இருக்க கூடாது. அல்லேலூயா. மனம் போன போக்கல வாலிபனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் கண்ணின் காட்சியில நட. அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல. எதை பார்த்தாலும் பார்க்கிறதெல்லாம் அல்ல 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 அல்ல. எதை அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருந்தாலும் எல்லாவற்றையும் இல்ல 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 இல்ல, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனா எனக்குள்ள சில தீர்மானம் உண்டு. அந்த தீர்மானம் சொல்லுது, இதையெல்லாம் எனக்கு தகுதியா இராதே. ஆமென். ஒரு தீர்மானத்தோட தான் மக்கா உட்கார்ந்து இருக்கிறார். பிரதீப் ஒரு பிரதீப் தானே, திலீப் ஒரு தீர்மானத்தோட தான் இருக்கிறாப்புல. அல்லேலூயா. தீர்மானத்தை பண்ணுங்க. எல்லாரும் போலையும் வாழாதீங்க. we are cautious. சாத்தானுக்கு தெரியும், அதனாலதான் அவன் கூப்பிடுறான், உன்னை கனம் பண்ணுவான், வா மக்கா வந்து சபிச்சுட்டு போயிடுத, இதை நான் தொலைச்சு கட்டிடுறேன். ஏன் உன்னை எல்லாரையும் பார்க்க வச்சு பாரு, நீ இதை மாதிரி வாழு, இதை மாதிரி ஸ்டைல் பண்ணு, இதை மாதிரி ட்ரெண்டிங் பண்ணு, இதை மாதிரி இருந்துக்கோ, நீயும் குறுக்கு வழியில சீக்கிரமா முன்னேறிடலாம் காமிக்கிறான். ஏன் உனக்கு காமிக்கிறான் தெரியுமா? உன்னை தொலைச்சு கட்டுறதுக்காகவும். சாத்தானுடைய பிளான். என்னிலும் பலத்த ஜனம் இது அவனுக்கு தெரியும். பூமியின் விசாலத்தை மூடுகிற ஜனம் இது அவனுக்கு தெரியும்.
இது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், அவனுக்கு தெரியும். இந்த ஜனத்தோட கர்த்தர் இருக்கிறார், அது அவனுக்கு தெரியும். இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனம், அது அவனுக்கு தெரியும். இந்த ஜனம் கட்டாத விட்ட நாட்டாத தோட்டத்தை, தோண்டாத துறவுகளை சுதந்தரிக்க போகிற ஜனம், அதுவும் அவனுக்கு தெரியும். அதனாலதான் இங்கேயே இந்த கூட்டத்தை ஒழிக்கணும். நீ வந்து சபிச்சுட்டு போ. எவ்வளவு பெரிய போராட்டம் பார்த்தீங்களா? உங்க மேல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. உங்க தலைக்கு மேல சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. அது தெரியும் சவுலுக்கு. அதனாலதான் இப்ப சவுலையே தாவீதுக்கு விரோதமாக்கிட்டான். ஒரு முறை அவன் சொல்றான், தாவீது, ஆண்டவனே, இந்த சால்வையின் தொங்கல் யாரது என்று பார்த்தீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உம்முடைய ஆத்துமாவை என் கையில ஒப்பு கொடுத்தும் நான் உம்மேல் கை போடவில்லை. உடனே சவுல் சொல்றான், என் குமாரனே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். சவுலுக்கு தெரியும் தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதனாலதான் சவுல் இப்போ தாவீதுக்கு விரோதமாய் எழும்பும்படி சவுலை சத்துரு பயன்படுத்தினான். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் சத்துருவுக்கு தெரியும். அதனாலதான் விரோதமாய் எழுப்புறான். உனக்கு விரோதமா பல போராட்டங்களை சாத்தான் கொண்டு வருகிறான். சிங்கம் ஒரு விசை, அது வேற ஓடிட்டே இருக்கு. ஒரு விசை சிங்கம் எதிர்பட்டது, ஆனா தீர்மானத்தோடு வாழ்ந்த, சவரகன் கத்தியன் தலையில் படுவதில்லை என்கிற தீர்மானத்தோடு வாழ்ந்த, என்ன நடந்தாலும் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்ற தீர்மானத்தோடு வாழ்ந்த இவர்களால அந்த சிங்கங்களை கிழித்து போட முடிந்தது. அல்லேலூயா. இந்த சிங்கம் சாத்தானுடைய தந்திரம். இரண்டாவது, இதே தாவீது சொல்லுகிறான், ஒரு விசை சிங்கம், அடுத்தது வேறு ஒரு விசை கரடி. இந்த கரடி எதுக்கு அடையாளம்? 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை படிச்சிங்கன்னா அங்க எலிசா நடந்து வருகிறார். ஏற்கனவே அவன் வெகலத்தில் வந்துகிட்டு இருக்கிறான். ஆமென். இந்த பையனை ஏமாத்திட்டு போயிட்டார் இந்த ஆளு. நம்பி போன, படிங்க இந்த வசனத்தை. அவன் திரும்பி, அவன் ஏற்கனவே வெகலத்தில் வரான், ரெட்டிப்பான வரம் கேட்டான். இந்த ஆளு தராமலே போயிட்டாரு அப்படின்னு அவரு கீழே போட்டுட்டு போன சால்வையை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு கோபமா வந்துட்டு இருக்கிறான். வர்ற வழியில கொஞ்சம் பிள்ளைங்க என்ன பண்ணுது, அவனை பார்த்து என்ன பண்ணுது, என்ன சொல்லி நின்றுட்டாங்க? மொட்டை தலையா, சத்தமா சொல்லுங்க, மொட்டை தலையா, ஏறிப்போ அப்படின்னு நிந்திச்சாங்க. ஏன்னா இந்த பிள்ளை எல்லாம் தூரத்துல இருந்து பார்த்துருக்கிறாங்க, எலியா ஏறி போனதை பார்த்துருக்கிறாங்க. 2 பேரும் போனதையும் பார்த்துருக்கிறாங்க, எலியா ஏறி போனதையும் பார்த்துருக்கிறாங்க. இவர் மட்டும் தனியா வர்றதை பார்த்துட்டு இப்ப சொல்றேன், அவன் ஏறி போன மாதிரி மொட்டை தலையா ஏறி போல. பிரைஸ் காட். தேவனால் பயன்படுத்தப்பட்டவர்கள், வல்லமை உள்ளவர்கள். எலியா எந்த அற்புதத்தை கடைசியா செய்தார்? 2 பேரும் வரும்போது யோர்தான் நதி ஓடுது. தன் சால்வையை எடுத்து முறுக்கி யோர்தான்ல ஒரு அடி அடிக்கிறாரு. யோர்தான் 2ஆ பிரியுது. இது கடைசியா செய்த அற்புதம். இப்போ எலிசா அதே சால்வையை எடுத்துட்டு கோபத்துல வந்து, எலியாவின் தேவன் எங்கே அப்படின்னு முறுக்கி யோர்தான்ல அடிக்கிறாரு. இப்போ யோர்தான் 2ஆ பிரியுது. எலியா எதை கடைசியா செய்தாரோ அதை எலிசா அவன் விட்டுட்டு போனதை கண்டினியூ பண்றாரு. இப்பதான் தெரியுது, ஆஹா வந்துருச்சுலா, நான் இல்லைன்னு நினைச்சேன், வந்துருச்சு. இந்த வெகலத்துல வந்துட்டு இருக்கும் இந்த பயல்களுக்கு தேவையா மொட்டை தலையா ஏறிப்போம். கர்த்தர் இதெல்லாம் இவங்களுக்கு தந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? எலியா விட்டுட்டு போனதை எலிசாவுக்கு தந்ததுக்கு, ரெட்டிப்பா தந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவங்க உலகத்துக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதவங்க. அதனால தான் இவங்களை நம்பி வரங்களை, வல்லமையை, ரெட்டிப்பான வரங்கள் எல்லாம் கர்த்தர் தந்தார். இவன் ஸ்டைலே எப்படி தெரியுமா? நம்மள மாதிரி மொட்டை தலையன். எப்படி
எப்படி என்ன தலை? சத்தமாக சொல்லுங்க, என்ன தலை? ஹேர் ஸ்டைல்லாம் ரொம்ப எலிசாவுக்கெல்லாம் கிடையாது. ஃபங்கு விடுறது, முன்னாடி விடுறது, ரஜினிகாந்த் ஸ்டைலு. இந்த சபையில் நாங்கள் 2 பேர் அப்படி இருக்கிறோம். ஒன்று நான், இன்னொன்று சகோதரர். அல்லேலூயா. இது நானே அடிச்சுக்கிட்டது, அது ஆண்டவராக அடிச்சு விட்டது. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர் வாலிபத்தில் நிறைய பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸ்டைல்லாம் பண்ணிக்கல, ஒத்துக்கிட்டார். உத்தமமான மனுஷன். நல்ல வாலிபத்தில் பண்ணுறவங்களுக்கு ஆண்டவர் இப்படி தான் வச்சு செஞ்சு விட்டுருவார். அல்லேலூயா. நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், நல்லா ஸ்டைல் பண்ணுவாங்க. எலிசாவுக்கு அந்த ஸ்டைல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் தேவனால் பயன்படுத்தப்படணுமா? உலகத்தில் இருக்கிற ஸ்டைலு, வேஷம், பகட்டு, அப்படி மனுஷனுக்கு முன்னால் கவர்ச்சியாக இருக்கிறது, வசீகரமாக, இதெல்லாம் ஒன்றும் யூஸ்லெஸ்ஸுங்க. 4 பேர் பார்ப்பான், சூப்பராக இருக்கிறாடா, அழகாக இருக்கிறான்ல, ஆமேன் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான். அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு சாதாரணம் அந்த வெளிப்பாடு. நானும் நல்லா முடி வச்சுருந்தவன் தான். என் பழைய வீடியோலாம் பாருங்கள், நல்லா முடி வச்சுருப்பேன். நல்லா ஷர்ட் கலர் கலராக போட்டு ஹின்லாம் பண்ணி ஷூவோட நல்லா தான் இருப்பேன். ஆனால் இந்த வெளிப்பாடெல்லாம் கிடச்சதுக்கு அப்புறம் 2வது இன்னொரு காரியம் சொல்கிறேன். 21 நான் மேலே போயிருக்க வேண்டியவன். ஆனால் ஒரு சின்ன டவுட்டு, மேலே போயிருப்பேனா கீழே போயிருப்பேனான்னு தெரியல. அல்லேலூயா. கொரோனா செகண்ட் வேவ்ல நல்லா பாதிக்கப்பட்ட ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் 4 நாள் இருந்த 4வது நாள் டாக்டர் ரட்சிக்கப்பட்டவர் தான். பாஸ்டர் காப்பாற்ற முடியாத, ஹாஸ்பிட்டலுக்கு கெட்ட பேர் வந்துடும், செத்து போயிடுவாருன்ட்டு ஆம்புலன்ஸ் எங்களுக்கே தெரியாமல் கூப்பிட்டு அவசரமாக டிஸ்சார்ஜ் பண்ணி ஆம்புலன்ஸில் ஏற்றி ஜிஹெச்சுக்கு அனுப்பி வச்சார். அங்கே போனால் பெட் இல்லை, ஆக்சிஜன் இல்லை. 2-3 மணி நேரம் நான் ஆம்புலன்ஸ்லேயே இருந்தேன். என் மனைவி அழுதுட்டு நிற்கிறா. பெட்டு கேட்டால் 2 டெட் பாடி இருக்குது, க்ளீன் பண்ணிட்டு தரேன்றாங்க. அப்படிப்பட்ட நெருக்கடியான சமயம். ஆனால் 10 நாள் பெட்டில் இருந்தால் ஃபுல்லாக ஆக்சிஜன். சாப்பாடு ஊட்டும் போது இப்படி எடுப்பேன், திணறும், அப்படி வச்சுருவேன். இப்படிப்பட்ட நிலைமை. 10வது நாள் நான் அந்த பெட்டில் இருக்கும்போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஆண்டவரே, நானோ சாகாமல் பிழைத்திருந்து வரும் சந்ததிக்கு உடைய அதிசயங்களை விவரிப்பேன். எனக்கு ஊழியம் இருந்தால் வைங்க, இல்லைன்னா எடுத்துருங்க. கத்தர் வச்சார், புரிஞ்சுக்கிட்ட. எனக்கு நல்லா ஒரு ஊழியத்தை கத்தர் வச்சிருக்கிறார். அன்னைக்கு தீர்மானம் பண்ண, இது செகண்ட் இன்னிங்ஸ். எனக்கு எத்தனை இன்னிங்ஸு? 2வது இன்னிங்ஸு. முதல் இன்னிங்ஸில் போல்ட் ஆனது, அவுட் ஆனது, கேட்ச் ஆனது ஒன்றையும் விடக்கூடாது. 2வது இன்னிங்ஸில் அவன் பார்க்குறான், நம்மளை சொல்லிவிட்டு இவன் கிரிக்கெட்டை இவ்வளோ தெளிவாக பேசுகிறான்னு. மக்கா நான் பார்க்கறதெல்லாம் இல்லை. 2011 பார்த்தது, அதோட விட்டுட்டேன். அல்லேலூயா. மன்னிச்சுக்கோ மக்கா, என்ன சரி. அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க. 2வது இன்னிங்ஸ். முதல் இன்னிங்ஸ்ல விட்டதெல்லாம் 2வது இன்னிங்ஸ்ல பவுண்டரி தான், 4-6 தான் அடிக்கணும். அன்னைக்கு தீர்மானம் பண்ண, என் வாழ்க்கையில பல தீர்மானங்கள். ஆமென். அதுதான் இன்னைக்கு என்ன மொட்டை தலையை நான் நிறுத்தி இருக்கு. என் பையன் சொல்லுவான், டாடி என்ன டாடி இப்படி அடிக்கிறீங்க, கொஞ்சம் முடி வைங்க டாடி. வேண்டாம் மக்கா. டாடி கலர் சட்டை போடுங்க டாடி. வேண்டாம் மக்கா, விடு. அவர் தீர்மானத்தில் ஓடிட்டு இருக்கிற விடு. ஆமென். அல்லேலூயா. ஷூ போடுங்க டாடி. நான் இங்கே தான் ஷூ போட்டு வந்திருக்கிறேன், குளிராக இருக்குமேட்டு. மற்ற இடங்கள்லாம் போடுறது, சாக்ஸு ஷூ எல்லாம் இங்கே போட்டு வந்திருக்கிறேன். மற்ற இடங்கள்லாம் போகிறதில்ல. பிச்சைக்கார மாதிரி போகணுன்னு தான் நினைக்கிறேன். நம்ம பிச்சைக்கார மாதிரி போனாலும் கர்த்தர் நம்ம கூட ஐஸ்வர்யவா இருந்து கர்த்தர் கிரியை செய்தா போதும். ஜன ஆசீர்வதிக்கப்பட்டா போதும், தேவ வல்லமை வெளிப்பட்டா போதும், மனக்கண் திறக்கப்பட்டா போதும், ஜன விடுதலையானா போதும். அவர் சித்தத்தை செய்து அங்க போகும்போது ஒரு சத்தம் காதுல கேட்டா போதும். கேரளால ஒரு வயசான ஒரு தாத்தா ஒரு பஸ் ஸ்டாப்ல நின்று டிராக்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாராம். வர்றவங்க போறவங்கள்ட்ட எல்லாம் கைப்பிரதி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாராம். இந்த பேட்டரி யாராவது பிடிங்கி போட்டுருங்களேன். அல்லேலூயா. ஐயா பார்க்காதீங்க ஐயா, நான் சொல்றதில் திரும்பி பார்க்காதீங்க. இன்னைக்கு 10 மணிக்கு தான். ஆமேன்றவங்க அல்லேலூயா. உங்கள்கிட்ட தான் முதல்ல கேட்கணும், வாணியம்பாடி சிஸ்டர். அல்லேலூயா. நான் நைட்டு போன சாப்பாடு பரிமாறுறவங்க அவங்க தான். நல்லா கவனிங்க. அவர் டிராக்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. பஸ் ஸ்டாப்ல ஒரு டிராக்ட் எல்லாம் தீர்ந்து போச்சு. கொடுத்து முடிச்சுட்டு பஸ்ஸுக்காக நின்னாராம். ஒரு பஸ் பயங்கர கூட்டமாக வந்துச்சான். ஃபுட்போர்ட்லாம் ஆட்கள். இவரும் சிலர் இறங்குறாங்க, சிலர் ஏறுறாங்க. இவரும் கஷ்டப்பட்டு அப்படியே பிடிச்சி ஏறினாராம்.
ஏறி பஸ் எடுக்கிற நேரம் நெருக்கத்தில் எல்லாம் சேர்ந்து நெருக்கத்தில் கீழே விழுந்தாராம். இந்த பஸ் ஸ்டாப்பில் உட்காந்து ஓடி போய் முதுகு தாங்கி பிடிச்சிக்கிட்டாராம். பிடிச்சி தூக்கி விட்டு பஸ் போயிட்டு, ஐயா இவ்வளோ வயசான காலத்தில் வீட்டில் உட்கார வேண்டியதானே, எதுக்கு ஐயா இங்கே வந்து நான் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கேன், இதெல்லாம் உங்களுக்கு தேவைங்களா, வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம்ல, ஏன்யா இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் சொன்னாராம். ஒரு மலையாளி, எனக்கு மலையாளம் ரொம்ப தெரியாதானா, அவர் சொன்னதை சொல்கிறேன். ஒரு நாள் என் தம்புரான் நான் நேசிக்கிற ஆண்டவர் வருவார், அவர் என்னை பார்த்து நல்லதாசனே என்று விழிக்குண்ண சத்தத்தை என் காதுகள் கேட்குவான் வேண்டி நான் இதை, ஒரு நாள் இயேசு வருவார், அவர் அன்றைக்கு என்னை பார்த்து நல்லது உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே நல்லதாசனே என்று என்னை பார்த்து சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை என் காதால கேட்கத்தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? நல்லதாசனே அது கேட்டா போதுங்க. இந்த உலகத்துல நம்ம நல்ல வசதியா ஸ்டைலா இருக்கப்பட்ட ஆள் மாதிரி, சில இடத்துல எங்களெல்லாம் கூப்பிடுவாங்க, 2 பிரசங்கியார் 3 பிரசங்கியாரெல்லாம் சேர்ந்து போவோம். நோட்டீஸில் பார்த்தா 2-3 பிரசங்கியார் ஃபோட்டோலாம் இருக்கும். எனக்கு முன்னாடி வந்தவரெல்லாம் இன்னோவா காரில் வந்து கோட்டு சூட்டோட வந்து இறங்கி அப்படியே இறங்கும் போதே 10 பேர் ஓடி வந்து வரவேற்றுட்டு போயிருப்பாங்க. அடுத்து நம்ம போகும்போது பிச்சைக்கார மாதிரி போயிருப்போம். சாதாரணமாக, ரொம்ப பிச்சைக்கார மாதிரிலாம் போடுறதில்ல, ஏன்னா பிச்சைக்காரனா கர்த்தர் வைக்கலை, இப்படி சாதாரணமாக போகிறது. போனால் அந்த பாஸ்டர் சொல்லுவார், பாஸ்டர் நேற்று நாங்கள் ரொம்ப ஃபெட்டப்பாக இருந்தோம், ஆனால் இன்னைக்கு கர்த்தர் அதை மாற்றினாரு. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. வெளி தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன் உள் தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். வாலிபர்களை பார்த்து சொல்கிறேன், முடிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற வாலிபர்கள் மூளைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. முதல்ல சாத்தான் முடியில கை வைப்பான், இப்படி வளர்த்துக்கோ அப்படி வளர்த்துக்கோ, இப்படி ஓனாங்கட்டிங். என்ன கட்டிங் பார்த்துருக்கீங்களா? ஓனாங்கட்டிங் பார்த்துருக்கீங்களா? எல்லாத்தையும் வெட்டி இங்கெல்லாம் அப்படியே சரைச்சி எடுத்து வச்சிருப்பான், இப்படி ஓனாங்கட்டிங் மாதிரி. சிலர் இப்படி நடுவில் வச்சிருப்பான், கோமன கட்டிங். நான் வச்சிருக்கிற பேர் கோமன கட்டிங். என்ன கட்டிங்? சத்தமா சொல்லுங்க, என்ன கட்டிங்? சிலர்லாம் காக்கா கூடு மாதிரி வெட்டி இருப்பாங்க. ஆலமரம் அரச மரம் அடியில் போய் மறந்து தூங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மேலே இருக்கிற காக்காலாம் துதிபாட ஆரம்பித்து விடும். ஆண்டவரே, இஸ்ரவேலுக்கு மட்டுமா கட்டாத வீடு நாட்டாத தோட்டம் எங்களுக்கும் தந்திருக்கிறீரே. முட்டையிடுறதுக்கு கூடு கட்டி முட்டை இடணும் கஷ்டப்படணும்னு நினைச்சேன். தேவன் தந்த கூட்டுக்காய் சோத்திரம் சோத்திரம் கா 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 வந்து 4 முட்டையை விட்டு அங்கேயே உட்காந்துரும். தூக்கத்துல இருந்து எழும்பும் போது தான் தெரியும் காக்கால முட்டை போட்டிருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்கு. வெளி தோற்றத்துக்கு தான் முக்கியம். வெளி தோற்றத்துக்கு கொடுக்கிற முக்கியத்தை ஆத்துமாவுக்கு இருதயத்துக்கு கொடுக்கிறது இல்ல. அல்லேலூயா. ஆனா எலிசா பாருங்க, வெளி தோற்றத்துக்கு முக்கியம் இல்ல, மொட்டை தலை. அதனாலதான் பிள்ளைகள் கிண்டல் பண்ணுது. கிண்டல் பண்ற மாதிரி, கேலி பண்ற மாதிரி, பரியாசம் பண்ற மாதிரி தான் அவன் தோற்றமே இருந்துச்சு. மொட்டை தலையா ஏறி போ. அந்த மொட்டை தலையினை வச்சுதான் கர்த்தர் கலக்கினார், மரித்தவனை உயிரோடு எழுப்பினார். அவன் எழுப்பப்பட்ட பிரேதமோ உயிரோடு எழுப்பியது. அவ்வளவு வல்லமை அந்த மொட்டை தலையனுக்குள்ளதான் இருந்துச்சு. ஆமே. வெளி தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுக்குள்ள எல்லா சரக்கையும் ஆண்டவர் வச்சிருவார், வல்லமையை வச்சிருவார். ஆமென். இப்ப பரியாசம் பண்றாங்க. இப்ப இவன் என்ன சொல்றான்? அந்த பிள்ளைகளை பார்த்து, திரும்பி அவர்களை பார்த்து, கர்த்தருடைய நாமத்துல சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடி வந்து 42 பிள்ளைகளை பீறி போட்டுச்சு. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் வாலிப பிள்ளைகள். ஆமென். எல்லா வாலிப 42 பேரை பீறி போட்டு அவர் சபித்தாரு. சபிச்ச உடனே என்ன வந்துச்சு? கரடி. அப்ப கரடி எதற்கு அடையாளம்? சாபத்துக்கு அடையாளம். கரடி எதுக்கு அடையாளம்? சத்தமா சொல்லுங்க, எதுக்கு அடையாளம்?
ஒரு விச சிங்கம் வந்துச்சுப்பா, பிசாசு விரோதமா வந்தா, நான் தீர்மானிக்கப்பட்டவனாய் இருந்ததனால அதையும் கிழிச்சு போட்டுட்டேன். இன்னொரு விதத்துல நீர் வந்து சபித்தால் இவர்கள் சபிக்கப்படுவார்கள், நான் மேற்கொண்டுருவேன், இவங்க ஆசீர்வாதத்தெல்லாம் அழிச்சிடலாம் அப்படின்னு பிள்ளையாம கூப்பிடுற மாதிரி இப்போ சபிக்கிறதுக்கு கரடி வருகிறது. ஆனா இந்த தாவீது சொல்றான், அந்த கரடியையும் நான் கொண்டு போட்டேன். ஆமென். சாபத்தோடு ஒரு போராட்டம், துஷ்ட மிருகங்களோடு நான் போராடினேன். சாபத்தோடு போராடுகிற போராட்டம் எப்படி ஆகிலும் உங்க ஆசீர்வாதத்தை அழிக்க சாபத்தின் வல்லமை ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கிறது. ஆனா இந்த சாபங்களை கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்க கரங்களிலே ஒப்பு கொடுக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். இந்த சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? சபிக்கப்பட்ட எரிகோ, அந்த எரிகோவின் அலங்கத்துல ஒருத்தவ குடியிருக்கிறா. அவ செஞ்ச வேலையும் நல்ல வேலை இல்ல, விபச்சார வேலை. ஒரு வேசி, பேர் என்ன? ராகாப். பேர் என்ன? எரிகோ பட்டணம். எரிகோவின் பட்டணம். எரிகோனாலே சாபம் தானே. எரிகோவில் இருக்கிறதெல்லாம் சாபத்தீடானது காலையில பார்த்தோம் தானே. அப்ப அந்த சாபம் நிறைந்த பட்டணத்துல, சாபத்தின் அலங்கத்துல ஒருத்த குடியிருக்கிறா. அவ செய்த தொழிலும் சபிக்கப்பட்ட தொழில், முழுக்க முழுக்க சபிக்கப்பட்டவள். ஆனா அவளுக்காக ஒரு சிவப்பு கயிறு தொங்க விடப்பட்டது. நம்ம பைபிள் எல்லாம் ஒரு சிவப்பு கயிறு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஒரு சிவப்பு நூல். நம்ம ஆளுக்கு தான் எல்லாத்தையும் மாத்துறவனுங்களாச்சே, இதையும் மாற்றி போட்டானுங்க. இருக்கா பாருங்க குடும்பக்கா. இப்போ மஞ்சள் கலரு, வெள்ளை கலரு, ஜிங்கு ஜான்னு மாற்றி போட்டாங்க. சில பைபிளெல்லாம் கலர் கலராக இருக்கு. ஆனால் இது கலர் கலராக போடுறதுக்கு கொடுக்கப்பட்ட கயிறு இல்லை. இது பைபிளில் எது வரைக்கும் படிச்சிருக்கிறோன்னு அடையாளத்துக்கு வைக்கிற கயிறு இல்லை. இந்த கயிறு எதை காண்பிக்கிறது தெரியுமா? ஒரு சபிக்கப்பட்ட வேசி சிவப்பு நூல் அன்னைக்கு தொங்க விட்டது போல இந்த சிவப்பு நூல் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு அடையாளம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி ஒரு மனிதனை சுத்திகரித்து அவன் வாழ்க்கையில சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லமை உள்ளது. ஒரு சபிக்கப்பட்டவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள் என்பதற்கு அடையாளம் தான் இந்த சிவப்பு நூல். உங்க பைபிள்ல இருக்கிற இந்த நூல் எதை காண்பிக்குது தெரியுமா? உன் வாழ்க்கையில உன்னோடு போராடுகிற சாபத்தின் வல்லமை எதுவாயிருந்தாலும், எப்படிப்பட்ட கரடி துஷ்ட மிருகமாயிருந்தாலும் அதை ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடிய ஒரு சிவப்பு நூல் உனக்கு உண்டு என்பதை காண்பிக்கிறது. அல்லேலூயா. இந்த சிவப்பு நூலை யாரு தொங்க விட சொன்னா? இந்த சிவப்பு நூலை தொங்க விட சொன்னது யாரு? இந்த சபிக்கப்பட்ட இவள் ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டத்துக்குள்ள வந்தது எப்படி? ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டத்துக்குள்ள மட்டும் இல்ல, இவ பரம்பரையே எப்படி மாறிடுச்சு தெரியுமா? இவ ஜீனியாலஜி எடுத்து பாருங்க. இவ சந்ததியில ரூத்து வரா. அவ சந்ததியில இப்போ ஆமென் அந்த அந்த தாவீது ஈசாய் வரா. ஈசாயின் சந்ததியில தாவீது வரா. தாவீது எந்த இவங்க பாட்டியார் ரெண்டு பேரையும் பாருங்க. பாட்டி ரூத்து, கொள்ளு பாட்டி ராகாபு. அவளும் சபிக்கப்பட்டவ, இவளும் சபிக்கப்பட்டவ. அவ விபச்சாரி வேசி, இவ அருவருப்பான சந்ததி. இது ரெண்டுமே ஆலயத்திற்குள்ளே வருவதற்கு தடை பண்ணப்பட்டவர்கள். ஆலயத்துக்குள்ள வர்றதுக்கு கூட தகுதி இல்லாத சந்ததி. ஆனா இந்த சந்ததியில வந்த தாவீதை வச்சு கர்த்தர் ஆலயத்தை கட்டுறாரு. அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆலயத்துக்குள்ள வர்றதுக்கு கூட தகுதி இல்லாத சந்ததியில இப்ப ஆலயத்தை கட்டுறவன் எழும்புறான். ஸ்கூலை எட்டி பார்க்க கூட தகுதி இல்லைன்னு உன் சந்ததி இருக்கா? உன் சந்ததியில ஒரு IAS IPS கர்த்தர் எழுப்ப வல்லவராயிருக்கிறார்.
எனக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படி நினைக்கிறீங்களா? உங்க சந்ததியில உலகத்தை கலக்கக்கூடிய ஊழியர்களை கர்த்தர் எழுப்ப வல்லவராயிருக்கிறார். இப்ப அதே சந்ததியை தான் இயேசு அட்ரஸ், தன்னுடைய அட்ரஸை கொடுக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷத்துல. தாவீதின் வேரும் விடிவெள்ளி நட்சத்திரமுமாயிருக்கிறேன். அல்லேலூயா. அப்படிதானே இருக்கு. நீங்க பார்க்கறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்துல இயேசு இப்ப தன்னை அட்ரஸ் பண்றார். எப்படி பண்றாரு? ஆமென். எப்படி பண்றாரு? 16 சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியா அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். என் அட்ரஸ் என்ன தெரியுமா? சொல்றார், நான் தாவீதின் வேரும் சந்ததியும் விடிவெள்ளி நட்சத்திரமுமாய். எப்படிங்க இந்த சாபம் ஆசீர்வாதமா மாறிச்சு? எப்படி மாறிச்சு பாருங்க. இதெல்லாம் வெளிச்சம் இல்லாதனால தான் தலையில தீபம். நான் குறையா சொல்லல. சரி போட்டோம், இதுதான் அடையாளத்துக்கு கொடுத்துருக்குறாங்க, போட்டோம். அப்போ இவருடைய சாபம் எப்படிங்க ஆசீர்வாதமா மாறிச்சு? இந்த கரடி எப்படி கிழிச்சா? இந்த கரடி எப்படி கொன்னா? வீட்டுக்கு 2 பேர் வந்தாங்க பார்த்தீங்களா, வேவுக்காரங்க. அவங்கள அப்படியே ஏற்றுக்கொண்டாள். அவங்கள அப்படியே என்ன பண்ணா? சத்தமா சொல்லுங்க. அவங்கள அப்படியே என்ன பண்ணா? இப்போ உங்களை நோக்கி வருது பார்த்தீங்களா வசனம். இதை அப்படியே ஏற்றுக்கிட்டீங்கன்னா சாபம் ஆசீர்வாதமா மாறிடும். உங்களுக்கு தந்திருக்கிற ஊழியக்காரங்களை நேசிச்சு அப்படியே ஏற்றுக்கிட்டீங்கன்னா சாபம் ஆசீர்வாதமா மாறிடும். ஆமென் சொல்லுங்க. வந்த வேவுக்காரங்களை அப்படியே ஏத்துக்கிட்டது போல உங்களை நோக்கி வருகிற வசனத்தை, உங்களுக்காய் கொடுக்கப்பட்ட ஊழியர்களை, உங்களுக்காய் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை, உங்களுக்காக கொடுக்கப்படுகிற கிருபைகளை, வல்லமையை, உங்களுக்காய் தன் தரப்பட்டிருக்கிற இந்த ஆராதனையை, இந்த கூட்டங்களை எல்லாம் அப்படியே ஏற்றுக்கொண்டீங்கன்னா, ஆமென், விட்டு கொடுத்தீங்கன்னா, அப்படிப்பட்டவர்கள் கரடியை கிழிப்பாங்க. சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். 3வது, துஷ்ட மிருகங்களோடு போராடின. யார் இந்த துஷ்ட மிருகம்? இப்ப 3வது ஒரு மிருகம் வந்து நிக்குது. என்ன மிருகம் இது? மனுஷ பிறவி அல்ல, இது ராட்சத பிறவி மிருகம். டயனோசர் மாதிரி இப்ப வந்து நிக்கிறான். ராட்சத பிறவி அரக்கன் மாதிரி வந்து நிக்கிறான். யாரு? கோலியாத்து. யாரு? கோலியாத்து. இவன் எத்தனை நாள் வந்து நின்னானா? படிங்க படிங்க படிங்க. எத்தனை நாள் வந்து நின்னானா? 40 நாள். எல்லாம் தப்பு தப்பா. 40 நாள் காலையிலும் மாலையிலும். பாஸ்ட் இப்போ 40 நாள் உபவாச ஜெபம் வச்சா 40 நாளும் காலையிலும் மாலையிலும் வருவது யார் என்று பார்த்தால் ஒன்று இருக்காது. ஆனால் சாத்தான் வந்து நிற்கிறான் 40 நாளும் காலையிலையும் சாயங்காலம், காலையிலையும் மாலையிலையும் கரெக்டாக வந்து நின்று தூஷிப்பானா. உங்களை தூஷிக்கிறதுக்கு, உங்களை சபிக்கிறதுக்கு, உங்களுக்கு விரோதமாக போராடுறதுக்கு, உங்களை அழிக்கிறதுக்கு அவன் 40 நாள் காலையிலையும் மாலையிலும் வந்து நிற்கிறான். ஆனால் நீங்கள் வாழ்க்கைப்படுவதற்கு, செழிப்பதற்கு, ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, தேவனை தேடுவதற்கு 4 நாள் கூட காலையிலையும் மாலையிலையும் உங்களால் வர முடியல. காலையில் வந்தவங்களாம் அல்லேலியா சொல்லுங்க. இந்த கூட்டத்தில் காலையில் வராதவங்களாம் அல்லேலியா சொல்லுங்க. ரொம்ப பிஸி இல்லைம்மா தங்கச்சிக்கெல்லாம். என்னம்மா பண்ணீங்க தங்கச்சி? வாய் நிறையா பல்லு தான் இருக்கு. என்ன பண்ணீங்கம்மா? தம்பிமாருங்க காலையில் வராதவங்கெல்லாம் பிஸியானவங்க. இந்த தம்பி காலையில் வந்துட்டு மதியானம் வேலைக்கு போனார். காலையில் வந்துட்டு மதியானம் தான் வேலைக்கு போய் சாயங்காலம் வரார். ஆசீர்வதிக்கப்பட்ட தம்பி. நானும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் தம்பி. ஒன்றும் தேஞ்சிடாது, ஒன்றும் குறைஞ்சிடாது. அப்படி போனால் போட்டுமே. அதை விட அடுத்து மேலே பெரிதானே என்ன 1 மாதம் 2 மாதம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுவீங்க. அதை கர்த்தருக்காக சகிச்சிங்கன்னா 3வது மாதம் அதை விட டபுள் ப்ரொமோஷன், டபுள் சம்பளத்தில் வேற வேலையை கர்த்தர் தருவார்.
கர்த்தர் தருவா. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் சென்னையில் கூட்டத்துக்கு வர தடையா இருக்குன்னு ஒரு வேலையை விட்டான். 6 மாசம் வேலை இல்லாம இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு வேலை கிடைச்சிச்சு. மாசம் 2 வாரம் வேலை, 2 வாரம் லீவு, 5 லட்சம் ரூபா சம்பளம். மாசத்துல 2 வாரம் வேலை, 2 வாரம் லீவு, 5 லட்சம் ரூபா. நமக்கெல்லாம் இது மட்டும்தான் நமக்கு தெரியும். அப்படியா? அது எந்த கம்பெனி பாஸ்டர் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். நானும் வேணா அப்ளிகேஷன் போட்டு வைக்கிறேன். கர்த்தரை தேடுற தம்பி, எனக்கு தெரியும் வேலையில்லாத நாட்கள்லையும் 6:30 மணிக்கு கூட்டம்னா 5:30 மணிக்கு வந்து சர்ச்செல்லாம் சுத்தம் பண்ணி இருக்கிற ஏசி எல்லாம் ஆன் பண்ணி விட்டு அந்த சபைக்கு அடிக்கடி போவேன். நான் ஃபாதருடைய சபை தான் சென்னையில். ஏசி எல்லாம் ஆன் பண்ணி விட்டு மைக் சிஸ்டம்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு தம்பி உட்காந்துருக்காம பக்கத்தில் அங்கேயே உட்காந்துருப்பார். லேப்டாப்பில் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தம்பி. ஆனால் கர்த்தரை கனம் பண்ணதுனால கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் கனம் பண்ணி வச்சிருக்கிறார். உங்களுக்கு ஐயோ போச்சுன்னா போச்சே அப்படின்னு நினைக்கிறீங்க. ஐயோ பிரைஸ் காட். ஆனா ஆண்டவருக்காக ஒன்ன இழந்தா 100 தருவார் என்ற சத்தியம் தெரியாம இருக்கிறீங்க. அவர் உலகத்தில் இருக்கிற கல்லு மண்ணு இல்ல. நம்ம ஆராதிக்கிற தேவன் பரலோகத்தில் இருக்கிற தேவன். அவர் யாருக்கும் கடனாளி அல்ல. என் வாழ்க்கையில ருசிச்சதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆகையால் 40 நாள் வந்து நின்னானா கோலியாத் அரக்கன். ஆனா இவன் போறான். போகும்போது அவன் கேட்க, நான் என்ன நாயா? தடியோட வர்ற நான் என்ன நாயா? ஆனா இவன் அந்த அரக்கனை அவன் யாருக்கு அடையாளம் தெரியுமா? 40 நாள் காலையிலையும் மாலையிலும் வந்து நின்னது போல சில பழக்க வழக்கம், சில தீய பழக்க வழக்கம், சில அடிமைத்தனம் 4 வருஷமா 40 வருஷமா எப்போ பார்த்தாலும் உங்கள் வாழ்க்கையில் வந்து 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 காலையில் ஆனால் தம் அடிக்கணும், சாப்பிட்ட உடனே தம் அடிக்கணும், பார்ட்டினா ஒரு சின்ன பெக்க போட்டுக்கிடணும், ஆஃபீஸில் பார்ட்டினா யாருக்கும் தெரியாமல் ஒயினை சாப்பிட்டுக்கிடணும். இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள், பாவத்தின் அடிமைத்தனங்கள், பாவ பழக்க வழக்கம் 40 நாள் காலையில் மாலையில் அவன் வந்து நின்னது போல பல வருஷமாக தொடர்ந்து உன்னை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கலாம். உனக்கு விரோதமாக போராடி கொண்டே இருக்கலாம். அது தாவீதை பார்த்து கேட்டுச்சு, நீ என்ன நான் என்னை இப்படி சந்திக்க வர நான் நாயா? ஆனா அவன் சொன்னான், நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன். அல்லேலூயா. நாமத்துல போனா ஒரு கூழாங்கல்ல கவன்ல வச்சான், சுத்தி அடிச்சான், கோலியாத் அவுட். அல்லேலூயா. பல வருஷமா உன்னை பாடா படுத்துற பழக்க வழக்கங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்தினால இந்த கூட்டத்தில் உனக்கு ஒரு விடுதலையை தர போகிறார். உன் கோலியாத் இன்னைக்கு விழ போறான். உனக்கு விரோதமா நிக்கிற அரக்கன் இன்னைக்கு அழிய போறான். அந்த அரக்க குணம், பொல்லாத சிந்தை, இச்சையான பார்வை, இச்சையான சிந்தை, காம விகாரம், தீய பழக்கம், ரகசிய பாவம் அப்ப வந்து காலையில மாலையில ஒவ்வொரு நாளும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குல்ல, உன்னை நிந்திச்சுக்கிட்டே இருக்குல்ல, உன்னை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்குல்ல, உன்னை தலகுனியா வச்சுக்கிட்டே இருக்குல்ல. கர்த்தர் அந்த கோலியாத்தை உன் கையில ஒப்பு கொடுக்க போகிறார். நான் துஷ்ட மிருகங்களோடு போராடினேன். சிங்கம் சாத்தானின் தந்திரம், கரடி சாபங்கள், கோலியாத்து தீய பழக்க வழக்கங்கள், அடிமைத்தனங்கள், ரகசியமான பாவங்கள், காம விகார நடக்கைகள். ஆனா எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு உன் கையில ஒப்பு கொடுக்க போகிறார். கண்களை மூடி எழும்பி நிற்போமா? உண்மையான தாகத்தோடு நின்னீங்கன்னா கர்த்தருடைய தொடுதல் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கும். நான் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்கிறேன். நான் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க போகிறேன். விடுதலை இல்லாதவர்கள் வாழ்க்கையில் பெரிய வல்லமை இறங்குற மாதிரிலாம் இருக்குமான்னு என்ன கேட்காதீங்க. எலியாவின் சால்வ ரெட்டிப்பான வரம் எலிசாவுக்குள்ள வரும்போது அவனை தூக்கி எறியல, அவன் உருண்டு போறல, பெரிய வல்லமை ஷாக் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஆனா அவனுக்குள்ள வந்துச்சு.
அவனுக்குள்ள வந்துச்சு. அவன் போகும்போது பார்க்கறான், எந்த சால்வையை முறுக்கி எலியா அடிச்சானோ அதே சால்வையை முறுக்கி எலிசா அடிக்கும் போது எலியாவுக்கு பிரிந்த மாதிரி யோர்தான் பிரிந்துச்சு. நான் விசுவாசிக்கிறேன், உங்க வாழ்க்கையில சிலர ஆண்டவர் தொடுவார், சிலர வல்லமையினால் நிரப்புவார், சிலர கர்த்தருடைய வல்லமை உருண்டு புரள வைக்கும், தூக்கி எறியும். ஆனா சிலருக்குள்ள எதுவுமே நடக்காதது போல இருக்கும். ஆனா ஆவியானவருடைய தொடுதல் விடுதலையை உண்டாக்கி இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலையும் உண்டு. உன் வாழ்க்கையில நீ எழும்ப முடியாதபடி, சாதிக்க முடியாதபடி, செயல்பட முடியாதபடி, கர்த்தருக்காக வாழ முடியாதபடி, ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாதபடி எத்தனை சத்துருக்கள் போராடுறது. துஷ்ட மிருகம் உனக்கு விரோதமா போராடுதில்ல. இன்னைக்கு அந்த துஷ்ட மிருகங்களை கர்த்தர் உன் கையில ஒப்பு கொடுக்கிறார். சொல்லுங்க, வாயை திறந்து ஏசப்பா கூப்பிடுங்க. ஆவியானவரே என்னை தொடுங்கப்பா, என் வாழ்க்கையை தொடுங்க. என்னை விழுங்கி இருக்கிற எல்லாம் மீன் விழுங்குச்சு உண்மைதான். ஆனா அதே மீனை கர்த்தர் கக்க வச்சார். எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல ஒருவேளை சிங்கத்தின் வாயில இருந்த ஆட்டுக்குட்டி மாறி நீ சிங்கத்தின் வாயில இருக்கலாம். ஆனா அதே சிங்கத்தை ஆண்டவர் இப்ப கக்க வைக்க போகிறார். அந்த சிங்கத்தின் வாயில் இருந்து கர்த்தர் உன்னை தப்பு வைக்க போகிறார். எத்தனை பேருக்கு விடுதலை தேவை? எத்தனை பேருக்கு விடுதலை தேவை? விடுதலையின் ஆவியானவர், எஸ், விடுதலையின் ஆவியானவர் அசைவாடுகிறார். நான் உணர்கிறேன், இதோ கர்த்தருடைய வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குகிறது. பெற்றுக்கொள், இந்த வல்லமையை பெற்றுக்கொள். ரிசீவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ரிசீவ். விட்டுக்கொடு, விட்டுக்கொடு வாலிப தம்பி தங்கச்சி, விட்டுக்கொடு. ஒரு வல்லமை, உன்னை தொடுகிற வல்லமை, உன் வாழ்க்கையை மாற்றுகிற வல்லமை, உன் எதிர்காலத்தை மாற்றுகிற வல்லமை. ஷகதட பல கரபல ரகதட கதட கதட ரகதட கதட கதட ஹஸ்பலா ரதட மாதே ஷேகர கதட. வாயை திறக்கணும், நல்லா துதிக்கணும், தீர்மானங்களை பண்ணணும், ஆண்டவரை விடக்கூடாது, கதறணும். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல கதறு கதறு கதறு. விடாத விடாத, விட்டுக்கொடு விட்டுக்கொடு. சத்தமா சத்தமா துதிங்க, சத்தமா தோத்திரம் பண்ணுங்க, சத்தமா துதிங்க. துதிக்க 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 சிறைச்சாலையின் அஸ்திவாரம் அசைந்தது போல, கதவுகள் திறந்தது போல, இதோ உன்னை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுந்து போவதாக. தடைகள் உடைவதாக, தடைகள் உடைவதாக. சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாற்றப்படுவதாக, சாபங்கள் ஆசீர்வாதமாய். எப்படி ராகாபின் சாபம் ஆசீர்வாதமாய் மாறியதோ அந்த சிவப்பு நூல் இயேசுவின் இரத்தம் ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கப்படுவதாக. இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால், சாட்சியின் வசனத்தினால் ஜெயித்தார்களே, நாங்களும் ஜெயிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தால், இரத்தத்தால் ஜெயம். வல்லம 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 ஷகதடபல கரபல ரகதட கதட கதட ஹர்பல தி கரபா கதி. இயேசுவின் நாமத்துல ஆமென். நல்ல சத்தமா துதிங்க, சோர்ந்து போகாதீங்க, சத்தத்தை உயர்த்துங்க. யானவரே அன்பின் ஆவி ஆனவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாங்கப்பா, நீங்க வராம எந்த பிரயோஜனமும் இல்லப்பா. நீங்க வாங்கப்பா. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சு கையை தட்டி. மனிதர்கள் முன்பாக தலை
உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க. உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நம்பி இருக்கோ, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கே, அதிசயங்கள் நடத்திடுங்க. உம்மைத்தான் நம்பி இருக்கே, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கோ, அதிசயங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கே, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கே, அதிசயங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அதிசயங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அதிசயங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஒரு அற்புதம், ஒரு அதிசயம். ஷகதடபலா ஹர்காதி கரபா ரேகாதி கரபா. தடைகள் உடைவதாக. துஷ்ட மிருகங்கள் விரோதமாய் போராடுகிற துஷ்ட மிருகங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிவதாக, அழிவதாக. விடுதலை, விடுதலை, விடுதலை. ஹர்காதி கரா ஷேகரா காதி ஹர்காதி கரபா ஷகதடா ரகதடா. வல்லமை, வல்லமை எழுந்தருளுவீராக. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. தேவன் தொடுகிறார், விடுதலை உண்டாகுகிறது. பெற்றுக்கொள் விடுதலைய, பெற்றுக்கொள் விடுதலைய. இயேசுவின் நாமத்தில் காலையில மாலையில வந்து நின்ற கோலியாத்துகள் இயேசுவின் நாமத்தில் விழட்டும், விழட்டும்.